கண்ணெதிரே தோன்றினாள். இந்த உலகத்துல எப்படிலாம் ஆபத்து வரும்னு இப்போது புரிஞ்சுக்க. என் அத்தையா இருக்கட்டும், நானா இருக்கட்டும், வேற நம்பர்ல இருந்து உனக்கு நாங்க கால் பண்ணவே மாட்டோம். இப்படி வேற நம்பர்ல இருந்து யாராவது பேசினா நீ உடனே எங்க ஒரிஜினல் நம்பருக்கு ஃபோன் பண்ணிடு. அப்போ உனக்கு உண்மை தெரிஞ்சிடும், நாங்க பேசுறோமா இல்ல எங்களை மாதிரி வேற ஆள் பேசுறாங்களான்னு. என் போன் எங்க போச்சுன்னு தெரியல சார். இருங்க சார், நான் எடுத்துட்டு வரேன். யார் சக்தி? ருத்ராமா தான் ஃபோன் பண்றாங்க சார். சரி, அட்டன் பண்ணி பேச. சக்தி, பயப்படாம பேசு. ஹலோ சக்தி, எங்க போயிருக்க நீ? ஏன் வீட்ல இல்ல? என்ன சைலண்டாவே இருக்க? நான் பேசுறது கேக்குதா இல்லையா? அம்மா, நான் வந்து எதுக்குமா அழற? என்ன ஆச்சு? சக்தி, என்ன நடந்துச்சு? ஏதாவது பிரச்சனையா? ஏதாவது சொன்னா தானே தெரியும். என்ன நடந்துச்சு சக்தி? சக்தி, இங்க கொடு. ஹலோ அத்தை, நான் சிவா பேசுறேன். சிவா, நீ சக்தி கூட இருக்கியா? ஆமா அத்தை. எங்க போயிருக்கீங்க? என்ன நடந்துச்சு? என்ன பிரச்சனை? அவைய அழறா? அத்தை, அது நேர்ல வந்து நான் எல்லாத்தையும் சொல்றேன். சக்தி, இந்தா. சார், பரவாயில்ல சார். ஏய், இத போட்டுக்கோன்னு சொல்றேன்ல. இந்தா, போடு. போலாமா? வா. என்ன அனிதா சொல்ற? சக்தி இனிமே வீட்டுக்கு வரமாட்டாளா? ஆமா அத்தை, இதுக்கு முன்னாடியாவது இங்க இருந்து போனவள அம்மா தேடி கண்டுபிடிச்சு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாங்க. இனிமேலாம் அதுக்கு வாய்ப்பே இல்ல. சிங்க கூட்டத்துல மாட்டின மான் மாதிரி சிக்கி சின்ன பின்னம் ஆயிட்டு இருப்பா. இன்னையோட அவ கதை ஓவர். அனிதா, அப்படி அவளை என்ன பண்ணேன்னு என்கிட்டயாவது சொல்லலாம்ல? அத்தை, எல்லாம் முடிஞ்சு ஸ்வீட்டான நியூஸ் வரட்டும், நான் எல்லாத்தையும் உங்களுக்கு விளக்கமா சொல்றேன். நீ அவளை என்ன பண்ணேங்கிற விஷயத்த மறைக்கிறத பார்த்தா எனக்கு பயமா இருக்கு அனிதா. இங்க பாரு, திரும்பவும் ஏதாவது பெரிய பிரச்சனையில மாட்டிக்காத. ஒன்னும் பயப்படாதீங்க அத்தை, எனக்கு எந்த பிரச்சனையும் வராது. எல்லாமே பக்காவா பிளான் பண்ணி வேற ஒரு ஆள் மூலியமா தான் இத பண்ணிருக்கேன். ஒரு சாதாரண வேலைக்காரி எனக்கு சமமா என் மம்மி மனசுல இடம் பிடிச்சா எனக்கு எப்படி இருக்கும்? நான் அவங்களுக்கு மகளா இல்ல அவ அவங்களுக்கு மகளான்னு எனக்கு சந்தேகம் வந்துருச்சு அத்தை. எல்லாம் உன் அம்மா கொடுக்கற இடம் தான், அத அவ கெட்டியா புடிச்சுக்கிட்டா. அத்தை, அதான் இன்னையோட எல்லாமே முடிவுக்கு வந்துருச்சு. இனிமே நிம்மதியா இருப்போம். வாங்க அத்தை, போய் ஒரு ஸ்வீட் சாப்பிடுவோம். சக்தி வரமாட்டான்னு சொல்றா, ஆனா என்ன பண்ணிருக்கேன்னு சொல்ல மாட்டேங்கிறாளே. என்ன பண்ணிருப்பா?
என்ன அனிதா, உன் அம்மா டென்ஷனா நடந்துட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. ஆமா அத்தை, அப்படிதான் இருக்காங்க. ஆனா என்னன்னு தெரியலையே. வா சக்தி, வா வா. வா. சக்தி, என்னாச்சு சக்தி? எதுக்கு அழுதுகிட்டே ஃபோன் பண்ண? என்ன உடம்பெல்லாம் காயம் பட்டிருக்கு? என்ன நீ இனிமே சக்தி வீட்டுக்கே வரமாட்டா? அந்த மாதிரி ஒரு சம்பவம் பண்ணிருக்கேன்னு சொன்ன, வந்துட்டாளே. என்னால இப்ப வரைக்கும் நம்பவே முடியல அத்தை. இவ எப்படி அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சான்னு எனக்கு தெரியல அத்தை. சரி வா, கீழே போய் என்னன்னு பாப்போம். அக்கா, என்னாச்சு சிவா? என்ன நடந்துச்சு? அத்தை, நீங்க ஃபோன் பண்ற மாதிரி சக்திக்கு யாரோ ஃபோன் பண்ணிருக்காங்க. சக்தியை இந்த நிலைமைக்கு ஆளாக்குன அந்த பொறுக்கி பசங்களை போலீஸ்ல புடிச்சு கொடுத்தியா இல்லையா? அவனுங்களாம் அடி வாங்கிட்டு தெரிச்சு ஓடிட்டானுங்க அத்தை. அவனுங்களை துரத்தி பிடிக்கிறத விட சக்தியை பாதுகாப்பா வீட்டு கூட்டிட்டு வந்தா போதும் தான் எனக்கு அந்த நேரத்துல தோணுச்சு. எதையும் யோசிச்சு கவலைப்படாத சக்தி. இதுல உன்னோட தப்பு எதுவுமே இல்ல. அந்த பொறுக்கி பசங்க என் குரல்ல பேசி உன்னை ஏமாத்தி வர வச்சிருக்காங்க. அவனுங்கள நான் சும்மா விட மாட்டேன். கூடிய சீக்கிரமே அவனுங்க யாருன்னு கண்டுபிடிச்சு அவனுங்கள நான் என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. போ, நீ போய் ரெஸ்ட் எடு. திவ்யா, அத்தை. சக்தியை உள்ள கூட்டிட்டு போ. சரிங்க அத்தை. வாங்கக்கா, வாங்க. ஏ அஸ்வின், எப்படி இவளை தப்பிக்க விட்ட? சிவா, உன் கையில என்ன கட்டு? ஏ சிவா, அந்த ரவுடி பசங்களோட சண்டை போடும்போது அடிபட்டுருச்சு. சக்தி தான் கட்டு போட்டு விட்டா. ஒன்னும் பிரச்சனை இல்லைல்ல? டாக்டரை பார்க்கலாமா? ஒன்றும் பிரச்சனை இல்லை அத்தை, நான் காலையில் டாக்டரை பார்த்துக்கிறேன். உங்க ஃபோனை ஹேக் பண்ணது யாரு, எதுக்கு பண்ணாங்க, எப்படி அவங்கள பிடிச்சி உண்மையை வரவழைக்கிறது, இதான் அத்தை என் மனசுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. அதத்தான் நானும் யோசிக்கிறேன் சிவா. இன்ஸ்பெக்டர் ரவிக்குமாரை நான் வர சொல்றேன். சக்தி மூலமா ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணிடலாம். மம்மி, இந்த மாதிரி கேஸ் எல்லாம் ரவிக்குமார் அங்கிளால விசாரிக்க முடியாது. இதெல்லாம் சைபர் கிரைம்ல தான் கம்ப்ளைண்ட் பண்ணணும். அதெல்லாம் கம்ப்ளீட்டா வேற விங்கு. அதெல்லாம் கம்ப்ளீட்டா வேற விங்கு மம்மி. அதுக்கும் ரவிக்குமார் அங்கிளுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்ல. அது எனக்கும் தெரியும் அனிதா. போலீஸ்காரருங்கிற முறையில அவர்கிட்ட ஒரு ஒப்பீனியன் கேட்கலான்னு பாக்குறேன். அம்மா, இந்த காலத்துல ஹேக்கிங் பெரிய விஷயமே கிடையாது. கொஞ்சம் டெக்னாலஜி, கொஞ்சம் கிரிமினாலஜி சேர்த்தா சிட்டில இருக்கிறவங்க இல்ல, ஏதோ ஒரு கிராமத்துல இருக்கிறவங்க கூட இதை பண்ணலாம். இப்போ நம்ம வெளிப்படையா கம்ப்ளைண்ட் பண்ணா அந்த ஹேக்கர் கண்டிப்பா அலர்ட் ஆயிடுவான் மம்மி. அப்புறம் அவனை பிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிடும். அதுவும் இல்லாம ஹேக்கிங் 2 டைப்ல நடக்குது மம்மி. பொழுதுபோக்கா ட்ரக்ஸ், பொண்ணுங்கன்னு வயசு கோளாறுல பசங்களை ரேண்டமா வளவிருக்கிறாங்க. அதுல யாராவது சிக்கனா அவங்கள யூஸ் பண்ணிக்க முடியுமான்னு தான் பாப்பாங்க. இல்லனா மூவ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி பசங்க மேல தேடுறோங்கிற பேர்ல கை வைக்கிறத விட அப்படியே விடுறது பெஸ்ட் மம்மி. ஏன்னா பகையெல்லாம் வளர்த்துட்டோன்னு வைங்களேன்,
இந்த மாதிரி ஆளுங்க என்ன பண்ணுவாங்கன்னே சொல்ல முடியாது. வெரி டேஞ்சரஸ் மம்மி. இன்னொரு குரூப் கூட இருக்காங்க மம்மி. அவங்க பக்காவா ஸ்கெட்ச் போட்டு ஒரு நோக்கத்தை மனசுல வச்சுக்கிட்டு இத ஒரு தொழில் மாதிரி செய்வாங்க. அப்படியான ஆளுங்க தான் இது செஞ்சிருக்காங்கன்னா இதோட முடியாது. திரும்ப திரும்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டே தான் இருப்பாங்க. அதுக்கு ஆக்ஷன் எடுத்தே தான் ஆகணும். ஆனா இதை எந்த டைப் ஆளுங்க செஞ்சிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஆக்ஷன்ல இறங்கினா நல்லா இருக்கும் மம்மி. இவ்ளோ விஷயம் உனக்கு எப்படி தெரியும்? மம்மி, இதெல்லாம் யங் ஜெனரேஷன். நீங்க உங்க காலத்துல காலேஜ் படிக்கும் போதுதான் கம்ப்யூட்டரே பார்த்திருப்பீங்க. ஆனா இப்ப விவரம் தெரியும் போது கையில செல்போனும் சோஷியல் மீடியாவும் இருக்கு. என் ஃப்ரெண்டு கிட்ட கூட இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு மம்மி. அவகிட்ட இருந்து தான் நானே தெரிஞ்சுக்கிட்டேன். யோசிங்க. இந்த விஷயத்துல ஆக்ஷன் எடுத்தா அஸ்வின் ஈஸியா மாட்டிப்பான். அப்புறம் நானும் மாட்டுவேன். அதான் குழப்பி விட்டேன். உங்க புடவையோட முந்தான கதவுக்கு வெளியில தொங்குதுமா. முதல்ல அதை சரி பண்ணிக்கோங்க. இந்த நேரத்துல உங்களுக்கு ஏதாச்சும் வேணுமா? என்னமா கீழே சக்தி, பதட்டப்படாத. நீ தூங்குறியா இல்லையான்னு பாத்துட்டு போலான்னு தான் வந்தேன். என்ன பாக்குறதுக்காக உங்க தூக்கத்தை ஏமா கெடுத்துக்கிறீங்க? என்ன பேசுற நீ? உன்னை நான் என் மகஸ்தானத்துல வச்சு பாக்குறேன். வெறி புடிச்ச மிருகங்க கிட்ட சிக்கி நீ காயப்பட்டு வந்திருக்க. எனக்கு எப்படி தூக்கம் வரும்? அவனுங்க கிட்ட இருந்து தப்பிக்கிற அந்த நேரத்துல நீ எப்படி எல்லாம் தவிச்சு துடிச்சிருப்ப. அத நினைச்சாலே என் மனசெல்லாம் துடிக்குதுமா. அதான் சிவா சார் என்ன காப்பாத்திட்டார்லம்மா. அப்புறம் ஏமா நீங்க அதே நினைச்சு கவலைப்படுறீங்க? நல்ல வேளை சிவா அங்க வந்தான். அவன் மட்டும் வராம போயிருந்தா உன் நிலைமை என்ன ஆயிருக்கும்? இதுக்காக நீ தைரியத்தை இழக்காத. நடந்த சம்பவத்தை ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துரு. இத பாரு, வேற நம்பர்ல இருந்து என் குரல்ல பேசினா நீ எனக்கு ஒரு கால் பண்ணி அதை கன்ஃபார்ம் பண்ணிருக்கணும். அப்புறம் வெளியில எங்கேயாவது நீ போற வேலை இருந்தா நம்ம டிரைவரை நீ துணைக்கு கூட்டிட்டு போ. ஏற்கனவே உன்னை சுத்தி நிறைய பிரச்சனைங்க இருக்கு. அந்த சப்தகிரி வேற அவன் பையன் ஜெயிலுக்கு போனதுக்கு காரணம் நீதான்னு நினைச்சிட்டு இருக்கான். அதனால அந்த கோவத்துல உன்னை ஏதாவது பண்ணாலும் பண்ணிடுவான். நீதாம்மா கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த நேரத்துல என்ன எழுப்பி அந்த கடவுளே வந்து எனக்கு ஆறுதல் சொல்ற மாதிரி இருக்குமா? சரி, நீ படுத்துக்க. அடேங்கப்பா, என்னமோ அது நடக்கும் இது நடக்கும்னு சொன்ன, கடைசியில ஒண்ணுமே நடக்கல. இதுக்கு நீ எவ்வளவு பெரிய பந்தா காட்டின. என் அம்மா வாய்ஸ கேட்டு அவங்கள மாதிரி அந்த வேலைக்காரிக்கிட்ட பேசினதும், அவளை ஃபைல் எடுத்துட்டு ஹோட்டலுக்கு வர சொன்னதும், ஆளுங்களை சென்ட் பண்ணதும், அடேங்கப்பா என்னமா பில்டப் பண்ண. இப்ப கடைசியில பார்த்தா அவ எங்க வீட்டுக்கு திரும்ப வந்துட்டா.
உன்ன மாதிரி ஒரு லோக்கலோட ஐடியாவை நம்பின பாரு, என்ன சொல்லணும்? மேடம், என் திட்டப்படி எல்லாமே கரெக்டாக தான் போச்சு. பசங்க அவளை லாக் பண்ணி முடிக்கிற நேரத்தில் எவனோ ஒருத்தன் உள்ள பூந்து குட்டையை குழப்பி விட்டுருக்கான். அவளுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்னு நினைக்கிறேன் மேடம். அவனுக்கு எப்படியோ தகவலை கொடுத்து வர வச்சிருக்கா. அவன் வந்ததுனால தான் பசங்களால் அவளை எதுவுமே பண்ண முடியாமல் போச்சு. அவன் மட்டும் வராமல் இருந்திருந்தா நான் உங்ககிட்ட என்ன சொல்லணும், அது அந்த வேலைக்காரி சக்திக்கு கண்டிப்பாக நடந்திருக்கும். நல்ல வேலை பசங்க அவன் கையில் மாட்டாமல் தப்பிச்சு வந்ததே பெரிய விஷயம் மேடம். போட்ட பிளான சக்சஸ் பண்ண துப்பில்ல. இதுல அவனுங்க தப்பிச்சு வந்துட்டாங்கிற உனக்கு திருப்தி வேற. நான் நேரடியாக களத்தில் இறங்கிறதுனா வேற மாதிரி இருந்திருக்கும் மேடம். அவளோட பாய் ஃப்ரெண்டை உண்டு இல்லைன்னு பண்ணிட்டு அவளோட கதையை முடிச்சு விட்டுருப்பேன். முகம் காமிச்சா எங்கே மாட்டிப்பேனும் தான் மறைமுகமாக ஆளுங்களை வச்சு பண்ண மேடம். அது என்னடானா ஃபெயிலியர் ஆயிடுச்சு மேடம். நான் அனுப்பிச்ச ஆளுங்களாம் ஒன்று அவ கூட போயிட்டு ரிங்கா ரோசஸ்லாம் ஆடல மேடம். உங்களுக்கு நம்பிக்கைலாம் இதை பாருங்க, இந்த வீடியோ ஒரு நிமிஷம் பாருங்க. பார்த்தீங்களா மேடம், எல்லாமே கரெக்டாக தான் நடந்திருக்கு. அந்த பாவி உள்ளே வந்ததுனால தான் மொத்தமும் கெட்டு போச்சு. அவன் மட்டும் என் கையில் கிடச்சான், அப்படியே ஜூஸ் போட்டுருவான். ஓ அப்படியா? கண்டிப்பா அப்ப ஜூஸ் போட்டுருவேன். நிச்சயமா மேடம், அவ்வளோ வெறியோட இருக்கேன். அவளை காப்பாத்தினது வேற யாரும் இல்ல, எங்க சிவா தான். எங்க இப்போ நீ சொன்ன மாதிரி போய் ஜூஸ் போட்டு பார்க்கலாம். என்ன மேடம் சொல்றீங்க? அப்படின்னா அங்கே வந்தது சிவா சாரா? ஆமா, உன் ஆளுங்க அவன் கையை வேற கிழிச்சிருக்காங்க. அதுக்கே நான் உன் மேல செம்ம டென்ஷன்ல இருக்கேன். நீ என்னடானா அவனை ஜூஸ் போடுவன்னு வேற சொல்றியா? உன்னை அவன் கசாயம் போட்டு குடிச்சிருவான். இந்த விஷயத்துல எச்சரிக்கையா இருக்க வேண்டியது நீதான். உன் பம்பாத்து வேலையில அவன்கிட்ட ஒண்ணு எடுபடாது. இல்லை மேடம், சிவா சார்னு தெரியாம தான் அப்படி பேசிட்டேன். சாரி. உன் மண்ணாங்கட்டி சப்பக்கட்டெல்லாம் இருக்கட்டும். இருக்கிற போட்டோஸ் எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் டெலீட் பண்ணு. இல்லைன்னா இதுவே எவிடன்ஸா மாறி உன்னை ஜெயிலுக்குள்ள தள்ளிடும். அப்புறம் உன்னை வச்சு நானும் மாட்ட வேண்டியிருக்கும். முதல்ல இதெல்லாம் டெலீட் பண்ணு. ம் ஓகே மேடம். பண்ணியாச்சு மேடம். இத பாரு, இதோட நீ எல்லாத்தையும் நிறுத்திக்கோ. இந்த மாதிரி ஐடியா கொடுக்கறேன், அதை கொடுக்கறேன், இதை கொடுக்கறேன்னு என்கிட்ட வந்த உன்னை கொன்னுடுவேன். என் கண்ணு முன்னாடி நிக்காத, போயிங்க இருந்து. நம்மள போ சொல்லிட்டு அவ போறா. ஒரே ஒரு பிளான் ஃபெயிலியர் ஆனதுக்கு இந்த காட்சி காய்ச்சிட்டு போறா. இவளை எப்படி கூல் பண்ணி அடுத்த பிளானை சொல்றதுனே தெரியலையே. அம்மா டீ. சக்தி, சிவா சொன்ன விஷயம் எப்பவும் மனசுல இருக்கட்டும். வேற நம்பர்ல இருந்து நான் பேசுற மாதிரி உனக்கு போன் வந்ததுன்னா நீ உடனே என் போனுக்கு கால் பண்ணி அது உண்மையா பொய்யான்னு உறுதிப்படுத்திக்கணும். நேத்து மாதிரி அவசரப்பட்டு ஆபத்துல மாட்டிக்க கூடாது. புரிஞ்சுதா? ஆ சரிங்கம்மா. எல்லாருக்கும் கொடு. என்ன சக்தி, வாசனையே வரல? டீல ஏலக்காய் போடலையா? இல்லங்க ஐயா. இஞ்சாவது தட்டி போட்டுருக்கலாம்ல. வெறும் வயித்துல இஞ்சி டீ குடிச்சா அசிடிக் பிரச்சனை வருங்க ஐயா, அதான் போடல. அப்ப காரண காரியத்தோட தான் டீ போட்டிருக்க. ஓகே ஓகே. இந்த மாதிரி Thank you. வாசனையிலேயே எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறதுல உன் அப்பா ஒரு அதிசய பிறவி. இதுக்கு முன்னாடியும் ஒருத்தர் பிறந்திருக்க முடியாது, இனிமேலும் பிறப்பாங்களாங்கிறது சந்தேகம் தான். சரியா சொன்ன இந்துமா. நேத்தே உன் கதை முடிஞ்சிருக்க வேண்டியது. ஆனா சிவா வந்து காப்பாத்திட்டான். நீ எத்தனை நாளைக்கு தான் இப்படி மிஸ் ஆகுறன்னு நானும் பாக்குறேன். ஹே,
சக்தி இங்க வா. அம்மா. விளக்கு பூஜைக்கு தேவையான பொருளோட லிஸ்ட் எல்லாம் ரெடி பண்ணிட்டியா? பண்ணிட்டேங்கம்மா. நானே கொஞ்ச நேரம் கழிச்சு உங்ககிட்ட காட்டி எல்லாம் சரியா இருக்கான்னு கேட்கலான்னு பார்த்தேன். நீங்களே கேட்டுட்டீங்க. நான் போய் எடுத்துட்டு வரேம்மா. வேண்டாம் வேண்டாம், உனக்கே விளக்கு பூஜையை பத்தி எல்லாமே தெரியுமே. அதுக்கு மேல நான் எதுக்கு அந்த லிஸ்ட பார்க்கணும்? அந்த பொருளுங்களை வாங்கறதுக்கு இன்னும் என்கிட்ட பணம் கேட்காம இருக்கியே, அதான் கேட்டேன். அம்மா. என்ன சக்தி? இந்த பூஜை சம்பந்தமா நான் ஒரு விஷயம் உங்ககிட்ட பேசலான் இருக்கேன். இந்த விஷயத்துல நான் தான் உனக்கு முழு சுதந்திரம் கொடுத்திருக்கேனே. எதுவா இருந்தாலும் தயங்காம சொல்லு. நடக்க போற விளக்கு பூஜையில பூஜை சம்பந்தப்பட்ட ஆளுங்க மட்டும்தான் இருப்பாங்க. ஆனா இந்த மாதிரி நல்ல விஷயத்துக்காக நடக்கிற பூஜையில நிறைய பேர் மனசு நிறைஞ்சு வாழ்த்துனாதான் பூஜைக்கு நல்ல பலன் இருக்கும்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அப்படின்னா வெளியில இருந்து ஆளுங்களை கூட்டிட்டு வந்து வீடு ஃபுல்லா நிரப்பணும்னு சொல்றியா? அனிதா, அவன் நல்ல விஷயம் பேசிட்டு இருக்கா. உன் நேரம் அமைதியார. நீ சொல்லு சக்தி. பூஜை அன்னைக்கு கஷ்டப்படுற ஒரு 1000 பேருக்கு அன்னதானம் பண்ணா நல்லா இருக்கும்னு தோணுச்சுங்கம்மா. அன்னதானம் சாப்பிட்டவங்க வயிறு நிறைஞ்சு வாழ்த்துற வாழ்த்து கடவுள் வாழ்த்துன்னு சொல்லுவாங்க. அந்த வாழ்த்தும் ஆசீர்வாதமும் நம்ம குடும்பத்துக்கு கிடைக்கணும்னு நான் ஆசைப்படுறேம்மா. கொடை தேங்காய் எடுத்து வழிப்பிள்ளையாருக்கு உடைக்க சொன்ன கதையால இருக்கு. கேட்டியா ருத்ரா? 1000 பேருக்கு அன்னதானம் கொடுக்கணும்னு சொல்றா. பக்தி தேவதை. யார் வீட்டு பணத்துல இவ்வளவு பேருக்கு அன்னதானம் கொடுக்கறது? உன் அப்ப ரத்தினமும் நீயும் சேர்ந்து உங்க குடும்ப சார்பா உங்க பணத்துல அன்னதானம் பண்ணுங்க. நீ சொல்ற மாதிரி 1000 பேருக்கு சோறு போட்டு வாழ்த்து வாங்குற இடத்துல நாங்க இல்ல. மத்தவங்க ஆசைப்படுறத பண்ற உயரத்துல தான் நாங்க இருக்கோம். அத நீ புரிஞ்சுக்கோ. அனிதா, நீயும் அண்ணியும் பேசுறது ரொம்ப ஆணவமான பேச்சு. எவ்வளவு பெரிய உயரத்துல இருக்கிறவங்களும் தன்னோட ஆணவத்தால ஒருவேளை சோத்துக்கே வழி இல்லாம தரமட்டத்துக்கு வந்த சம்பவம் எல்லாம் இங்க நிறைய நடந்திருக்கு. இந்த மாதிரி ஆணவம் இருக்கிற இடத்துல சாமி இருக்காது, சாத்தான் தான் இருக்கும். நீ அதை புரிஞ்சுக்கோ. நம்ம குடும்பத்துக்கு கடவுளோட ஆசீர்வாதம் பரிபூர்ணமா கிடைக்கணுங்கிறதுக்காக தான் அன்னதானம் கொடுக்கணும்னு சக்தி சொல்றா. நீங்க என்னடானா அவளை குறை சொல்லிட்டு இருக்கீங்க? சக்தி, நீ சொன்ன மாதிரியே அன்னதானத்துக்கு ஏற்பாடு பண்ணிடலாம். சரிங்கம்மா. அன்னதானம் போடுறதுக்கு இடம் வேணும்னா சொல்லு, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். ஹெல்ப் பண்றேன்னு சொன்னதுக்கு ரொம்ப நன்றி சார். அம்மா சம்மதம் கொடுத்துட்டாங்கன்னா அன்னதானம் எங்க நடத்துறது, அதுக்கான சாப்பாடு ஆர்டரை எங்க கொடுக்கறதுன்னு எல்லாம் முடிவு பண்ணி ஏற்கனவே நான் வச்சுட்டேன் சார். ஆமா, சாப்பாட்டுக்கான ஆர்டரை எங்க கொடுக்கலான்னு முடிவு பண்ணிருக்க? நான் முன்னாடி வேலை பார்த்தேன்லம்மா, அந்த ரெஸ்டாரண்ட்லயும் ஆர்டர் கொடுத்துடலாம். சாப்பாடு தரமாவும் இருக்கும், டேஸ்டாவும் இருக்கும். நம்ம சொல்ற நேரத்துக்கு கரெக்டா பண்ணி கொடுத்துருவாங்க. அதெல்லாம் சரி, அந்த ரெஸ்டாரண்ட்ல அன்னதான ஆர்டர்லாம் எடுப்பாங்களான்னு கேட்டியா? கண்டிப்பா எடுப்பாங்கம்மா. அதுவும் நான் சொன்னா ரெஸ்டாரண்ட் ஓனர் கண்டிப்பா சரின்னு தான் சொல்லுவாரு. சரி சக்தி, நீ அவரை பார்த்து பேசி கன்ஃபார்ம் பண்ணிட்டு எனக்கு என்னன்னு சொல்லு. சரிங்கம்மா. மம்மி,
நீங்க அன்னதானம் கொடுக்கறதெல்லாம் சரி, ஆனா அதுக்கான ஆர்டரை அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு கொடுக்காதீங்க. ஏன்? அந்த ரெஸ்டாரண்ட் ஓனர் எனக்கு கை நீட்டி அடிக்க வந்தான். அதனால தான் சொல்றேன், அங்க தராதீங்க. நீ பண்ண அட்டூழியத்தை தாங்கிக்க முடியாம அந்த மனுஷன் உன்னை கை நீட்டி அடிக்க தான் வந்தாரு. ஆனா அவ்வளவு பெரிய மனுஷனை நீ கை நீட்டி அடிச்சிருக்க. அதுக்கு என்ன பண்ணலாம்? நீ பண்ண தப்புக்கு பிராயச்சித்தம் தேடிக்கவாவது இந்த அன்னதான ஆர்டரை அவருக்கு கொடுத்துதான் ஆகணும். எனக்கு எந்த மரியாதையும் இல்ல, யாரோட சப்போர்ட்டுமே இல்ல. ச்சே. அனிதா 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 நில்லு. அனிதா என்ன நித்யா, என்ன நீ வர வர நேரங்களும் தெரியாம போன் அடிக்க ஆரம்பிச்சிட்ட? ஏய், விஷயம் புரியாம பேசாத. இங்க என்ன பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குன்னு தெரியுமா? இந்த நேரத்துல நீ போன் பண்ணிக்கிட்டு இருக்க. இங்க பாரு, ஏற்கனவே 2-3 தடவை உன்கிட்ட பேசுனதை பார்த்து சந்தேகம் வந்து யார் போன்லன்னு கேட்டா இந்து. நான் பிசினஸ் பார்ட்னர்னு சொல்லி சமாளிச்சுக்கிட்டு இருக்கேன். ஏய், நான் ஒவ்வொரு முறையும் இப்படி சமாளிச்சுக்கிட்டு இருக்க முடியுமா? பல நாள் திருட ஒரு நாள் மாட்டுவான்ற மாதிரி உன்னால ஒரு நாளைக்கு நான் மாட்டதான் போறேன். அவ குடும்பம் மொத்தத்தையும் கூட்டிட்டு வந்து என்ன நொறுக்கி தள்ள போறா. ஏய், நீ என்ன அடி வாங்க வைக்கிறதுக்கே இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். சரி, இப்ப எதுக்கு போன் பண்ணிருக்க அத சொல்லு. என்னது? ஏய், 3 லட்சமா? என்ன விளையாடுறியா? அவ்வளவு பணத்துக்கு நான் எங்கடி போறது? என்னது? பணம் கொடுக்கலனா நேரா வீட்டுக்கு வந்துருவியா? ஏய், ஏண்டி இப்படி பிளாக்மெயில்லாம் பண்ற? சரி சரி, வெய், நான் பணத்தை எப்படியாவது ரெடி பண்ண பாக்குறேன். வெய்மா தாயே. ஐயோ, இவ வேற திடீர்னு பணம் கேட்டு பிளாக்மெயில் பண்றானே, இப்ப என்ன பண்றது? அனிதாவை ஈஸியாக கரெக்ட் பண்ணி தூக்கிடலான்னு நினச்சோம். ரொம்ப கஷ்டமாக இருக்கும் போலையே. சக்தியை காலி பண்ண பிளான்லாம் கரெக்டாக தான் போட்டோம். இடையில இருந்து சிவா போது சக்தியை காப்பாற்றி விட்டான். அதுக்கு நாம் என்ன பண்ண முடியும்? பிளான் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அடுத்து என்ன பண்ணலாம்? என்ன தம்பி, ஏதோ தனியா புலம்பிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. அட போங்க சார், இவ்வளோ கஷ்டமாக இருக்கும்னு தெரிஞ்சிருந்தா நான் இங்கே வந்திருக்கவே மாட்டேன். இங்க பாரு தம்பி, உன்னை நான் எதுக்கு கூட்டிட்டு வந்தனோ அந்த வேலையை நீ இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை, அதுக்குள்ள சலிப்பாயிட்ட. என்னாச்சு? அது வந்து சார், வேணா விடுங்க சார். தம்பி, உனக்கு சம்பளம் கொடுக்கறது என்னவோ ருத்ராமா தான், ஆனா நீ விசுவாசமா இருக்க வேண்டியது எனக்கு. ஏன்னா என் பொண்ணை லவ் பண்றதுக்கு தான் உன்னை நான் இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன். என்கிட்ட நீ எந்த ரகசியத்தையும் மறைக்க கூடாது, உண்மையை சொல்லு. சார், அது சொல்லுப்பா. ஒரு பொண்ணு என்னை அரைஞ்சிட்டா சார். ஒரு பொண்ணுனா யாரு? என் பொண்ணு சக்தியா? அவளா உன்னை அடிச்சா? சே, சக்தி இல்லை சார், அனிதா மேடம் தான். அனிதா தான் அடிச்சாளா? நீ வழிய போய் பல்ல இழிச்சு பேசுறப்பவே எனக்கு தெரியும்டா, ஒரு நாளைக்கு அவகிட்ட செமையா வாங்க போறேன்னு. அது நடந்துருச்சு, அது வரைக்கும் சந்தோஷம். அவ என்னையே செருப்பால் அடிச்சவ, நீ எல்லாம் எந்த மூளைக்கு? இங்கப்பா, நான் தான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, அனிதா பெரிய இடத்து பொண்ணு, அவங்க கிட்ட பேசுற வேலை வச்சுக்காதுன்னு. அவங்களுக்கு பிடிக்காத மாதிரி ஏதாவது பேசியிருப்ப, அதான் உன்னை அடிச்சிருக்காங்க. சார், என் மேல எந்த தப்பும் இல்லை சார். உண்மையை புரிஞ்சுக்காம அவங்க தான் என்ன அடிச்சாங்க. முட்டாள்தனமா பேசாத. ருத்ராமா நமக்கு பெரிய முதலாளினா அனிதாமா நமக்கு சின்ன முதலாளி. அவங்க நம்மள புரிஞ்சுக்க வேண்டிய அவசியமே இல்ல. நாம தான் அவங்கள புரிஞ்சுக்கிட்டு நமக்கு கொடுத்த வேலைய நாம பயபக்தியோட பண்ணிட்டு சைலண்டா இருக்கணும். அப்படின்னா எதுவும் பேசக்கூடாதுன்றீங்களா? பேசு. பேசுனா அனிதாமா கிட்ட எப்பவும் அடி வாங்க வேண்டியதுதான். தேவையா உனக்கு இது? ஏய், உன்னை எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்த? சக்தியை லவ் பண்றதுக்கு தானே. ஆனா நீ அதுக்கான முயற்சியை எடுத்த மாதிரியே தெரியலையே. வீணா காலத்தை தானே கடத்திக்கிட்டு இருக்க. சார், உங்க பொண்ணு பக்கத்தில் நெருங்குறதெல்லாம் அவ்வளோ சாதாரண விஷயம்லாம் கிடையாது. சக்தி உண்மையிலே ரொம்ப நல்ல பொண்ணு.
அவளை மாதிரி ஒருத்தைய மனசு மாற்றி லவ் மூடு கொண்டு வரதுக்குலாம் ரொம்ப நாள் ஆகும் சார். பதறாமல் கோவப்படாமல் இருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஏதாவது பேசி தான் சக்தியை என் பக்கம் இழுக்க முடியும். என்ன சார் பார்க்குறீங்க? சக்தியை ஏன் லவ் பண்ணலன்னு கேட்கறப்பெல்லாம் இந்த மாதிரி நம்புற மாதிரி ஒரு காரணத்தை சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஏய், ஏதாவது ஒரு தூண்டில போட்டு சீக்கிரம் அவளை உன் வழிக்கு கொண்டு வர பாரு. ஓகே சார். சக்தி, என்னங்க? பழக்கத்துக்கு மாறா இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியுது. என்ன விஷயம்? இல்லைங்க, நான் எப்பவும் போல தான் இருக்கேன். இல்லை 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 இல்லை, நீங்கள் வேற சக்தியை தெரியுறீங்க. எனக்கு தெரியாதா? எப்பவும் உங்கள் சிரிச்ச முகத்தில் லேசாக ஒரு சோகம் இருந்துகிட்டே இருக்கும். அந்த சோகம் கூட வானத்தில் இருக்கிற வானவில் மாதிரி ரொம்ப அழகாக தான் இருக்கும். இன்னைக்கு அதுவும் மறைஞ்சு மேகமில்லாத வானம் மாதிரி உங்கள் முகம் பிரைட்டாக இருக்கு. என்னை இவ்வளோ தூரம் கவனிச்சிருக்கீங்களே, ரொம்ப ஆச்சரியமா இருக்குங்க. டெய்லி டீ காஃபி கொடுக்குறீங்க, பசிக்கிற நேரத்துக்கு தாய் உள்ளத்தோட சாப்பாடு போடுறீங்க. இப்படி ஒரு அன்னலட்சுமியோட முகத்தை எப்படிங்க பார்க்காம இருக்க முடியும்? அந்த மாதிரி உங்களுக்கு கவனிச்சது தாங்க. ஏங்க, பூஜைக்கான ஏற்பாடுலாம் எப்படிங்க போயிட்டு இருக்கு? அம்மனோட அருளால எல்லாம் நல்லா போயிட்டு இருக்குங்க. பூஜையில கலந்துக்கிறதுக்கு எங்களுக்கெல்லாம் அழைப்பு இருக்குங்களா? என்னங்க இப்படி கேட்டுட்டீங்க? இங்க வேலை செய்யற எல்லாரும் கண்டிப்பா கலந்துக்கணும். அதே மாதிரி எல்லாரும் அன்னதான சாப்பாடு சாப்பிடணும். இதுதான் ருத்ராமாவோட விருப்பமே. அன்னைக்கு நீங்க எதுவும் லீவ் போடாம வந்துடணும், அதான் முக்கியம். இவ்வளோ தூரம் சொன்னதுக்கு அப்புறம் எப்படிங்க லீவ் போடுவேன்? என் சீனியர் டிரைவர் ரத்ன சார் பொண்ணு பொறுப்பு எடுத்து நடத்துகிற பூஜையில் கலந்துக்கிறத விடவும் வேற பெருமையான விஷயம் என்னங்க இருக்க முடியும்? நீங்க ரொம்ப நல்லா பேசுறீங்க. உண்மையை யார் பேசினாலும் கண்டிப்பாக நல்லா தாங்க இருக்கும். அதுக்கு நான் மட்டும் விதிவிலக்கா என்ன? சரிங்க, நான் வரேன். சக்தி, உன் அப்பா என்னடானா உன்னை கரெக்ட் பண்ண சொல்லி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். எனக்கு உன் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை. நானும் அனிதாவை கரெக்ட் பண்ண பிளான் பண்ணிட்டு இருக்கேன். அனிதாவை கரெக்ட் பண்ண உன்னை போட்டு தரலான்னு பிளான் பண்ணா நீ எப்படி யோசிக்க போயிட்ட? இப்போ என்னோட வேலை உங்கள் அப்பா சொல்கிற வேலையை பண்ணுறதில்ல. அனிதாவை கரெக்ட் பண்ண உன்னை எப்படியா போட்டு தரணும். அடுத்து என்ன பண்ணுறதுன்னு பார்க்குறேன். பண்ணுவோம், ஏதாவது ஒன்று பண்ணுவோம். அம்மா, காஃபி. வா, கீழே வை, முதல்ல இந்த வேலையை முடிச்சிடுறேன். சரிங்கம்மா. என்ன சக்தி அப்படி ஆச்சரியமா பாக்குற? விளக்கு பூஜை பண்ணும்போது அம்மனுக்கு சாத்த வேண்டிய நகைங்க இதெல்லாம். ஓ, அப்படியாம்மா? தங்கத்துல தான் நகை சாத்துவீங்களா? ஆமா, எனக்கு இவ்ளோ பெரிய வசதி வாய்ப்பு கொடுத்திருக்கிற அம்மனுக்கு நானும் நன்றி கடனா தங்க நகைகளை சாத்தி அழகு பாக்குறது தானே முறையா இருக்கும். அம்மா, அம்மனுக்கு முழுக்க முழுக்க தங்க நகைகளை சாத்துறத நான் நம்ம வீட்ல தாம்மா பார்க்க போறேன். எங்க ஊர்ல எல்லாம் விளக்கு பூஜை பண்றப்ப அம்மனுக்கு வெள்ளி நகை தான் சாத்துவாங்க. ஆனா தங்க நகை சாத்துறத பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசைங்கம்மா. அந்த குடுப்பனை எனக்கு இப்பதான் கிடைச்சிருக்கு. ருத்ரா, வாங்க. நீ நானே உங்களை கூப்பிடணும்னு நினைச்சேன்.
இந்த சாமி நகைகளை எல்லாம் எடுத்துட்டு போய் பாலிஷ் போட்டுட்டு வரணும். இந்தாங்க. இந்த வேலையெல்லாம் ஏன் என்கிட்ட கொடுக்கற ருத்ரா? என்ன நீ இப்படி கேக்குறீங்க? வழக்கமா நீங்க தானே போய் பாலிஷ் போட்டு எடுத்துட்டு வருவீங்க. ஆமா, போட்டுட்டு வந்தேன் தான். அப்பெல்லாம் விளக்கு பூஜைய நான் தான் பொறுப்பெடுத்து பண்ணிட்டு இருந்தேன். அதனால நான் போயிட்டு வந்தேன். இந்த வருஷம் தான் அந்த பொறுப்பை இந்த பக்திமானுக்கு கொடுத்திருக்கல்ல, அவளையே எடுத்துட்டு போய் பாலிஷ் போட்டு வர சொல்லு. என்ன நீ பூஜைக்கான வேலையை அவ பண்றா சரி, இந்த மாதிரி சாமி நகைகளை நாம தானே பொறுப்பா எடுத்துட்டு போய் பாலிஷ் போட்டுட்டு வரணும். ஒண்ணு பண்ணுங்க, நகைப்பெட்டி எடுத்துட்டு வரதுக்கு சக்தியை ஹெல்ப் கூட்டிட்டு போங்க. என்ன தப்பா எடுத்துக்காத ருத்ரா, நான் ஒண்ணு வேலை வெட்டி இல்லாம சும்மா இல்ல. இதோ இப்ப கூட நான் கிளப் மீட்டிங் தான் கிளம்பிட்டு இருக்கேன். ஏதோ ஒரு மரியாதைக்காக சொல்லிட்டு போலான்னு வந்தா உன் பக்கத்துல நிக்கிறாளே உன் நம்பிக்கை நட்சத்திரம், அவகிட்ட கொடு. எனக்கு இப்போ ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு, அண்ணி எடுத்துட்டு போய் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அம்மா, ஆ? உங்களுக்கு ஆட்சேபனை இல்லனா நான் வேணா எடுத்துட்டு போய் இந்த நகையை பாலிஷ் போட்டு எடுத்துட்டு வரட்டுமா? பொறுப்பா எடுத்துட்டு போய் கொடுத்துட்டு வருவியா? போயிட்டு வந்துருவாமா. எடுத்துட்டு போறதுல எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா இதெல்லாம் சாமி நகைங்க, பத்திரமா எடுத்துட்டு போயிட்டு பத்திரமா எடுத்துட்டு வந்துடணும். அதெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு வந்துருவாமா. எங்க பாலிஷ் பண்ணணும்னு மட்டும் சொல்லுங்க. டி நகர்ல தங்கமலை ஜுவல்லரின்னு ஷோரூம் ஒண்ணு இருக்கு, தெரியும்ல? தெரியுமா? அங்க சங்கர் நாராயணன் ஒருத்தர் இருப்பாரு. அவர்கிட்ட என் பேரை சொல்லி இத கொடுத்துரு. நல்ல விதமா பாலிஷ் போட்டு கொடுத்துருவாரு. சரிங்கம்மா. இந்தா, எல்லா நகையும் கரெக்டா எண்ணி பார்த்துட்டு ரெசிப்ட் வாங்கிக்கோ. சரிங்கம்மா. ஆஹா, நித்யாவுக்கு பணம் ரெடி ஆயிடுச்சு. அக்கா. என்ன சக்தி, எங்க கிளம்பிட்ட? அக்கா, ஒண்ணும் இல்லக்கா. விளக்கு பூஜை அன்னைக்கு முத்தாலாமனுக்கு சாத்த வேண்டிய சாமி நகைங்களை பாலிஷ் போட்டுட்டு வர சொல்லி ருத்ராமா சொல்லிட்டு போயிருக்காங்க. இத போய் கொடுத்துட்டு வந்துடுறேன்க்கா. என்ன சக்தி சொல்ற? சாமி நகைங்களை பாலிஷ் போடுறதுக்கு ருத்ராமா உன் கையில கொடுத்தாங்களா? ஆமா. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு சக்தி. நானும் இங்க ரொம்ப வருஷமா இருக்கேன். இந்த வீட்டோட நடைமுறை பழக்க வழக்கம்லாம் எனக்கு நல்லாவே தெரியும். சாமி நகைகளை பாலிஷ் போடணும்னா பெரும்பாலும் இந்துமதி அம்மா கிட்ட தான் கொடுத்து அனுப்புவாங்க. அப்படி இல்லைன்னா ருத்ரம்மாவே அதை நேரடியா எடுத்துட்டு போவாங்க. எனக்கு தெரிஞ்சு ரத்த உறவு இல்லாத ஒருத்தர்கிட்ட கொடுத்துருக்காங்கன்னா அது நீ மட்டும்தான். அப்படியாக்கா? ஆமா சக்தி, உண்மையாவே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. முதல்ல ருத்ராமா இந்துமதி அம்மாவை கூப்பிட்டு தான் இத பாலிஷ் போட்டு வர சொன்னாங்க. பூஜைக்கான ஏற்பாடு பண்ற பொறுப்பை ருத்ராமா என்கிட்ட கொடுத்துருக்கிற கோவத்துல அவங்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அம்மாவும் மீட்டிங் போற அவசரத்துல இருந்தாங்க. நான் வேணும்னா எடுத்துட்டு போய் பாலிஷ் போட்டு எடுத்துட்டு வரேன்னு சொன்னேன். அவங்களும் எந்த மறுப்பும் இல்லாம என்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டாங்கக்கா. ரொம்ப பெரிய விஷயம் சக்தி. எனக்கு தெரிஞ்சு உனக்கும் ருத்ரம்மாவுக்கும் ஏதோ விட்டக்கோர தொட்டக்கோர இருக்கும்னு நினைக்கிறேன்.
அதனால தான் அவங்களுக்கு உன் மேல இவ்வளவு பாசமும் சாமி நகைகளை கொடுக்கற அளவுக்கு நம்பிக்கை வந்திருக்கு. நிஜமாவே நீ ரொம்ப பாக்கியசாலி தான் சக்தி. ருத்ராவுக்கும் சக்திக்கும் விட்டக்குறை தொட்டக்குறை இருக்கும்னு மலர் கூட சொல்றான்னா, சக்தி தான் தன்னுடைய மகளா இருக்கணும்னு ருத்ரா நம்புறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? அப்படி ஒரு சந்தேகமான நிலைமை ருத்ராவுக்கு வந்துருச்சுன்னா அப்புறம் தோண்டி துருவி உண்மையை கண்டுபிடிச்சிருவா. அதுக்கப்புறம் நம்ம பொண்ணுடைய நிலைமை, ஆஹா, என்ன பிளான் பண்ணியும் இவளை இங்க இருந்து அனுப்ப முடியலையே. இவ மனசை எப்படியாவது மயக்கி காதல் வலையில விழ வைக்கிறதுக்காக தான் அந்த அஸ்வின் பையில நம்ம கூட்டிட்டு வந்தோம். அவனும் சொதப்புறானே, இப்ப என்ன பண்றதுன்னே புரியலையே. சரிக்கா, நான் போயிட்டு வந்துடுறேன். சரி சக்தி, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. சரிக்கா. டிரைவர் எங்க போனாருன்னு தெரியலையே. இந்த நகையை பாலிஷ் போட கார்ல சீக்கிரம் போயிட்டு வந்துடலாம். டைம் வேற ஆகுது. சரி, கேப் புக் பண்ணி போயிட்டு வந்துட வேண்டியதுதான். மேடம், என்ன ஏதோ சீரியஸா யோசிச்சுட்டு இருக்கேன்? அதான் உன் யோசனையெல்லாம் மொக்கையா போச்சுல. வந்து கார் எடு. மேடம் மேடம் மேடம், விளக்கு பூஜைக்கு முன்னாடி சக்தியை வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும்னு சொன்னீங்கல்ல, அதுக்கு என்ன இப்போ? அதுக்கு ஒரு சூப்பர் மாஸ்டர் பிளான் பண்ணி வச்சிருக்கேன் மேடம். ஹேய், நான் தான் உன்கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன்ல, உன் பிளான் மண்ணாங்கட்டியெல்லாம் எனக்கு எதுவுமே தேவையில்லைன்னு. அந்த வேலைக்காரியும் ஆளுங்க தப்பிக்க விட்டப்பவே நான் அப்பவே முடிவு பண்ணிட்டேன், நீ ஒரு வெத்து பீஸ்னு. என்ன மேடம் திரும்ப திரும்ப நீங்க அதையே சொல்லிருக்கீங்க? அன்னைக்கு சிவா சார் மட்டும் வரலன்னா அந்த சீனோட கிளைமேக்ஸே வேற. புரிஞ்சுக்காம பேசாதீங்க மேடம். சக்தி விஷயமா நான் உங்களுக்கு எந்த ஐடியாவும் பிளானும் கொடுக்கக்கூடாதுன்னு நீங்கள் கண்டிப்பாக சொல்லியும், அதையும் மீறி நான் உங்ககிட்ட இந்த ஐடியாவை சொல்கிறேன்னா உங்ககிட்ட திட்டு வாங்கணும்னு எனக்கு என்ன ஆசையா மேடம்? சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிக்காத சக்தியை இங்கேருந்து வெளியேற்றுறதுக்கு என்னால் முடிஞ்ச உதவியை உங்களுக்கு செய்யணும்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் நீங்கள் என்னை திட்டினாலும் அதுக்காக சோர்ந்து போகாமல் இந்த மாஸ்டர் பிளானை நான் பண்ணியிருக்கேன். இதை மட்டும் நீங்கள் கேட்டிங்கன்னு வச்சுங்களேன், என்னை பயங்கரமாக பாராட்டுவீங்க. உன்னை பாராட்டுறதா இல்லை கட்டியை தூக்கி அடிக்கிறதான்னு நான் முடிவு பண்ணுறேன். நீ முதல்ல பிளான் என்னன்னு சொல்லு. இப்போதான் மேடம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. விஷயம் என்னன்னு ஃபர்ஸ்ட் சொல்றியா? ருத்ரா மேடம் சக்தி கிட்ட சாமி நகையை பாலிஷ் போடுறதுக்காக கொடுத்து அமைச்சிருக்காங்கல்ல. ஆமா, அதுக்கு என்ன இப்போ? சக்தி அந்த நகைங்களை பாலிஷ் போட்டு வீட்டுக்கு எடுத்துட்டு வரும்போது அவளை வழிமறைச்சு பாக்ஸோட அந்த நகைங்களை அடிச்சிடலாம். அதுக்கப்புறம் சக்தி நகையை காணோன்னு பரிதவிப்போட ஓடி வந்து ருத்ரா மேடம் கிட்ட சொல்லுவா. நீங்க என்ன பண்ணோன்னா, இவ தான் நகையெல்லாம் எங்கேயோ எடுத்து ஒழிச்சு வச்சுட்டு உங்ககிட்ட வந்து பொய் சொல்றான்னு ஒரு பிட்டை போட்டு உங்க அம்மாவை நம்ப வச்சிருங்க. சாமி நகையை சக்தி தான் திருடிட்டான்னு உங்கள் மம்மி நம்பிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவளை அடித்து துரத்துறாங்களோ இல்லை போலீஸில் பிடிச்சி கொடுக்குறாங்களோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால்
அவளை நிச்சயமாக வீட்டில் வச்சுக்க மாட்டாங்க. இதான் மேடம் என்னோட பிளானு. உங்களுக்கு ஓகேனா நான் உடனே வேலையை ஆரம்பிச்சிடுறேன். பிளான் எல்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா நீ செட் பண்ணி அனுப்புற ஆளு அந்த வேலைக்காரி கிட்ட இருந்து நெகப்பைய கட்டையும் அடிச்சிருவானா? இதுல ஏதோ சொதப்பல் கீதல் வந்துடாதே. இல்லை மேடம், இந்த வாட்டி நான் யாரையும் நம்ப போறதா இல்லை. நானே நேரடியாக களத்தில் குதிக்க போறேன். நீ சொன்ன மாதிரி அவகிட்ட இருந்து நகைப்பெட்டி அடிச்சிட்டு வந்து என்கிட்ட கொடுத்துரு. அதுக்கப்புறம் அவளை நான் தெறிக்க விடுறேன். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம்மா, சொல்லுங்க. ஐயா நான் ருத்ராமா வீட்ல இருந்து வரேன். ஓ, மேடம் வீட்ல இருந்து வரீங்களா? என்ன விஷயமா? விளக்கு பூஜையில சாமிக்கு சாத்துற நகைங்க எல்லாத்தையும் உங்ககிட்ட கொடுத்து பாலிஷ் போட்டு வாங்கிட்டு வர சொன்னாங்க. சரி சரி, அதுக்கு தான் நீங்க வந்திருக்கீங்களா? ஆமாங்க ஐயா. எப்பவுமே மேடம் வீட்ல இருந்து இந்துமதி மேடம் தான் எடுத்துட்டு வருவாங்க. உங்களை நான் இதுக்கு முன்னாடி பார்த்தது இல்லையே. ஆமா, மேடம்க்கு நீங்க என்ன முறை வேணும்? உறவு முறையெல்லாம் கிடையாதுங்க ஐயா. நான் அங்கதான் வீட்டு வேலை பார்த்துட்டு இருக்கேன். ஓ, வேலைக்கார பொண்ணா? ஆமாங்க ஐயா. உன்னை நம்பி சாமி நகைகளை கொடுத்துருக்காங்கன்னா நீ எவ்வளவு நேர்மையான பொண்ணா இருப்ப. அத குடும்பா. இந்தாமா, சாயங்காலம் 6 மணிக்கு வா. நான் எல்லாத்தையும் பாலிஷ் போட்டு ரெடி பண்ணி வச்சிடுறேன். சரிங்க ஐயா. சரிம்மா, வா. அந்த ருத்ரா மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்கா? அவ போசனா நான் போயிடுவேனா? அத்தை என்னாச்சு? உங்க அம்மாவுக்கு ரொம்ப இலக்காரமா போயிட்டா அனிதா. என்ன நடந்துச்சு அத்தை? என்ன மதிக்காம பூஜைக்கான மொத்த பொறுப்பையும் அந்த வேலைக்காரி கிட்ட கொடுத்துட்டு இப்ப சாமி நகைகளை என்கிட்ட கொடுத்து பாலிஷ் போட்டு வர சொன்னா நான் எப்படி போவேன்? எனக்கு எப்படி மனசு வரும்? எல்லா வேலையும் எடுத்து செய்யற அதிகாரத்தை அந்த வேலைக்காரிக்கு தானே கொடுத்துருக்கா. அதே மாதிரி சாமி நகைகளையும் அவளை அனுப்பி பாலிஷ் போட்டு வர சொல்லுன்னு முகத்துல அடிச்ச மாதிரி சொல்லிட்டேன். என்ன தனிப்பட்ட முறையில கூப்பிட்டு சொல்லியிருந்தாலும் உன் அம்மா பேச்ச தட்ட முடியாம நான் போயிருந்திருப்பேன். அந்த வேலைக்காரிய பக்கத்துல வச்சுக்கிட்டே உங்க அம்மா அந்த வேலையை என்கிட்ட சொல்றாங்க. எனக்கு எவ்வளவு பெரிய அவமானமா போச்சு தெரியுமா? போற போக்க பார்த்தா பூஜை முடிஞ்சதும் அவளையும் ஒரு வாரிசா தத்தெடுத்து உன் அம்மாவுக்கு அப்புறம் இந்த வீட்டுல எல்லாமே அவதான்னு அந்த வேலைக்காரி தான் சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு எதுவும் இல்ல. இப்படியெல்லாம் ஒரு சம்பவம் இந்த வீட்டுல நடந்துருமா அத்தை? ஏன் நடக்காது? பாரம்பரியமான சாமி நகைகளை பாலிஷ் போடுறதுக்கு நான் எடுத்துட்டு போலன்னு சொன்னதும் உங்க அம்மா என்ன பண்ணிருக்கணும்? அவ எடுத்துட்டு போயிருக்கணும். அப்படி இல்லையா உன்கிட்ட கொடுத்துருக்கலாம். அதுவும் இல்லையா நம்ம குடும்பத்துல இருக்கிற யார்கிட்டயாவது கொடுத்து பாலிஷ் போட்டுவான்னு சொல்லிருக்கணும். நான் ஏதோ கோபத்துல வேலைக்காரிக்கிட்டே கொடுன்னு சொல்லிட்டேன். அதுக்காக உன் அம்மா அப்படியே தூக்கி அவகிட்டே கொடுத்துறதா? மம்மி இந்த நகையை நம்ம கிட்ட கொடுக்காம அவகிட்ட கொடுத்து அனுப்புனது ஒரு வகையில நல்ல விஷயம் தான் அத்தை. அதை வச்சு நான் ஒரு செம்ம பிளான் பண்ண போறேன். இந்த வீடு எப்படி அதிரி புதிரி ஆகுதுன்னு நீங்க பாருங்க. சார் சொல்லுங்க மேடம். சங்கர நாராயணன் சார் இல்லைங்களா? இல்லைங்க மேடம், சார் வெளியில போயிருக்காரு. வர்றதுக்கு 1 hour ஆகும். என்ன விஷயம்னு சொல்லுங்க. இல்ல, காலையில வந்து நகைங்களை பாலிஷ் போடுறதுக்காக அவர்கிட்ட கொடுத்துட்டு போனேன்.
இப்ப வந்து வாங்கிக்க சொன்னாரு. அதான். உங்க பேர் மேடம்? சக்தி. ஓ, ருத்ரா மேடம் வீட்ல இருந்து வந்திருக்கீங்களா? ஆமா. நீங்க வந்தா ஜுவல்ஸ் எல்லாம் கொடுக்க சொல்லி சார் சொன்னாரு. பில் கொடுங்க. இந்தாங்க. இதோ தரேன் மேடம். இந்தாங்க மேடம். அம்மா இதுக்கான பணத்தை அக்கவுண்ட்ல போடுறதா சொல்லியிருந்தாங்க. பாத்துட்டீங்களா? வந்துருச்சா? பணம்லாம் அக்கவுண்ட்ல வந்துருச்சு. நீங்க போங்க மேடம். ஓகே, தேங்க்யூ. ஓகே மேடம். சக்தி, பாலிஷ் போட்டு நகை எடுத்துகிட்டு போறியா? நல்லது. அனிதாவை இம்ப்ரெஸ் பண்ணி அவன் மனசில் இடம் பிடிக்கிறதுக்கு இதை விட ஒரு பெரிய சான்ஸ் எனக்கு கிடைக்கவே கிடைக்காது. இப்போ எப்படி ஸ்கோர் பண்ணுறான்னு மட்டும் பாரு. ருத்ராமா கொடுத்த நகையெல்லாம் தூக்கிட்டு போயிட்டானே. இப்ப ருத்ராமா கேட்டா நான் என்ன பதில் சொல்றது?
மேடம் இப்போ உங்களுக்கு சந்தோஷம் தானே? ஐயோ, நான் தாங்க முடியாத சந்தோஷத்துல இருக்க அஸ்வின். முதல் பிளான்ல நீ சொதப்பினாலும் ரெண்டாவது பிளான்ல நீ மெர்சல் பண்ணிட்ட. ரியலி சூப்பர். உன்னை எப்படி பாராட்டுறதுன்னு எனக்கு தெரியல. தேங்க்யூ. சூப்பர். தேங்க்யூ மேடம், தேங்க்யூ தேங்க்யூ. உங்ககிட்ட இருந்து பாராட்டு கேட்குறது தாயோட தாலாட்டை கேட்குற மாதிரி இருக்கு மேடம். தேங்க்யூ தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. நீங்கள் என்னதான் திட்டினாலும் நான் இதே மாதிரி உங்களுக்கு தொடர்ந்து நல்லது பண்ணிட்டே தான் மேடம் இருப்பேன். அதுக்காக உங்ககிட்ட இருந்து எதுவுமே எதிர்பார்க்க மாட்டேன். நான் உங்களுக்கான ஒருத்தன்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா அதுவே போதும் மேடம். இது வரைக்கும் என் வாழ்க்கையில எனக்கு யார் எது கொடுத்தாலும் பல மடங்கா திருப்பி கொடுத்துதான் எனக்கு பழக்கம். நல்லதையும் அப்படிதான் செய்வேன், கெட்டதையும் அப்படிதான் செய்வேன். ரொம்ப ரிஸ்க் எடுத்து அந்த வேலைக்காரி கிட்ட இருந்து இந்த நகை எல்லாத்தையும் அடிச்சுட்டு வந்து கொடுத்துருக்கேன். நீ என்கிட்ட எதையும் எதிர்பார்க்கலனாலும் இதுக்கான சன்மானத்தை டபுள் மடங்கா கொடுப்பேன். கொஞ்சம் வெயிட் பண்ணு. சரிங்க மேடம், நீங்களா விருப்பப்பட்டு கொடுக்குறீங்க, நான் வேணான்னு சொல்ல முடியுமா? அப்படி சொன்னா உங்களை அவமதிக்கிற மாதிரி ஆயிடும் மேடம். அதனால நீங்க என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ உங்க மனம் போல கொடுங்க மேடம். சரி சரி, நீ கார் எடு. இந்த நகை எல்லாத்தையும் பத்திரமா லாக்கர்ல வச்சிடலாம். சரியா? சீக்கிரம் வா. அண்ணே, பாலிஷ் போட கொடுத்த சாமி நகைங்களை வாங்க போன வேலைக்காரி சக்தி இன்னும் ஆளை காணோம். அவ போய் வேற ரொம்ப நேரம் ஆச்சு. வருவா வருவா, வராம எங்க போயிட போறா? ஆனா வரும்போது நகைப்பட்டி இல்லாம வெறும் கையோட தான் வருவா. வெறும் கையோட வருவாளா? ஏன்? ஏனா அவ பாலிஷ் போட்ட நகைங்களை அவ வாங்கிட்டு வரப்போ ஆளை செட் பண்ணி பாக்ஸோட அடிச்சுட்டா அத்தை. என்னது? சக்தி கிட்ட இருந்த நகைப்பட்டியை அடிச்சிட்டீங்களா? ஷூ, சத்தமா பேசாதீங்க. வீட்ல யார் காதுல விழுந்துற போகுது. சரி சரி, வால்யூமை குறைச்சிக்கிறேன். அனி, அத்தை கிட்ட கூட சொல்லாம எவ்வளவு பெரிய வேலையை பார்த்திருக்க. இப்ப எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஐயோ, அப்பா, சக்தி நகைகளை கொடுத்துட்டு கிளம்பிட்டா. சாமி நகை மாதிரியே நம்ம கிட்ட இருக்கிற டூப்ளிகேட் நகைகளை கொடுத்துட்டு ஒரிஜினல் நகையை ஆட்டைய போட்டாதான் நித்யா கேட்டு 3 லட்சத்தை கொடுக்க முடியும். நாளைக்கு விஷயம் தெரிஞ்சு வீட்டுல பிரச்சனையாச்சுன்னா பழைய தூக்கி சக்தி மேல போட்டு எஸ்கேப் ஆயிட வேண்டியதா. முதல்ல சங்கர் நாராயணன் கிட்ட போவோம். வணக்கம் சங்கர நாராயணன் சார். ஓ, வாங்க மணிவண்ணன் சார். வணக்கம், உட்காருங்க. அப்புறம் எப்படி இருக்கீங்க? உங்க புண்ணியத்துல நல்லா இருக்க. நீங்க பெரியவங்க, எங்க புண்ணியத்துல நல்லா இருக்கேன்னு சொல்லக்கூடாது, நாங்க தான் சொல்லணும். உங்க புண்ணியத்துல நாங்க நல்லா இருக்கோம்னு. உன்கிட்ட பிடிச்சது இந்த தன்னடக்கம் தாயா. சில பயலுங்க நம்மள வச்சு ஓரளவுக்கு வளர்ந்துருப்பாங்க. உடனே உன் பணத்தையும் என் பணத்தையும் கரெக்டா வச்சு அளந்து பாக்குற மாதிரி பேசுவானுங்க. ஆனா உன்கிட்ட கெத்து துளி கூட கிடையாதியா. நீ ஒரு அதிசய பிறவி. உன்னை பார்த்தாலே மனசுக்குள்ள சந்தோஷம் சலசலன்னு ஓடி வருது. நீங்க பாராட்டுறது எனக்கு பாக்கியம். இப்போதான் உங்க வீட்டு சர்வெண்ட் வந்துட்டு போனாங்க, ஜுவல்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க. இப்போ நீங்க வந்திருக்கீங்க, என்ன விஷயம்? எல்லாம் அதே விஷயமாதான். என்ன சார், அந்த பொண்ணு கொடுத்த ஜுவல்ஸ் மாதிரியே இருக்கு. ஆமாண்ணே, வழக்கமா நம்ம வீட்டுல விளக்கு பூஜை நடத்தும் போது
இந்த நகைங்களை தான் பாலிஷ் போட்டு அம்மனுக்கு சாத்துவோம். சரி. அதே போல ஒரு செட்டு நாங்க நகை செஞ்சு எங்க பூர்வீக ஊர்ல அம்மனுக்கு சாத்தணும்னு என் தங்கச்சி ருத்ரா ஆசைப்பட்டா. அப்புறம் நான் தான் ஐதீகம்லாம் தெரிஞ்ச ஒரு ஆசாரிய வச்சு நம்ம வீட்டுல இருக்கிற தங்க பிஸ்கெட்லாம் கொடுத்து நகையெல்லாம் செய்ய சொன்னேன். அவனும் செஞ்சு கொடுத்துட்டான். சரி, விளக்கு பூஜைக்கு முன்னாடி புதுசா செஞ்சிருக்க நகையெல்லாம் எடுத்துட்டு போய் ஊர்ல இருக்கிற அம்மனுக்கு கொடுத்துட்டு வர சொல்லி தங்கச்சி சொல்லிச்சு. சரின்னு பாக்ஸ திறந்து பார்த்தா அப்பதான் விஷயமே புரியுது. நம்ம வீட்டு வேலைக்கார பொண்ணு இந்த பழைய நகையை கொடுக்கறதுக்கு பதிலா புது நகையை கொடுத்து விட்டுருக்கா. அதனாலதான் இந்த நகையெல்லாம் கொடுத்துட்டு அதை வாங்கிட்டு போலான்னு வந்தேன். கோயில்ல இருக்கிற அம்மனுக்கும் வீட்ல இருக்கிற அம்மனுக்கும் ஒரே மாதிரி ஜுவல்ஸ் போடுறீங்கன்னா இது ரொம்ப நல்ல விஷயம் சார். இந்த டூப்ளிகேட் நகை எல்லாத்தையும் பாலிஷ் போட்டு சக்தி வந்து அவகிட்ட கொடுத்துரு. என்ன பெட்டியை வாங்கி அப்படியே வச்சிட்டீங்க? சரியா இருக்கான்னு செக் பண்ணவே இல்ல? உங்க வீட்டு சர்வெண்ட் இதை சொல்லியிருந்தாங்கன்னா நான் செக் பண்ணிருப்பேன். நீங்க சொல்லி நான் செக் பண்ணா அது தப்பாயிடும் இல்லையா? நல்லவனை ஏமாத்துறது ரொம்ப ஈஸின்னு சொல்லுவாங்க. அது எவ்வளவு சத்தியமான உண்மைன்னு உன்னை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். எப்பவும் இதே நம்பிக்கையோட இப்படி இரு சங்கரா. இது எனக்கு ஃபியூச்சர்ல பல வகையில யூஸ் ஆகும். என்ன சார் அப்படி பாக்குறீங்க? தங்கத்தை உரசி பார்த்துதான் நீ வாழ்க்கையில இவ்வளவு உயரத்துக்கு வளர்ந்திருக்க. ஆனா நான் கொடுத்த தங்கத்தை விட என் மனசு தங்கங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதை உரசக்கூடாதுன்னு பாக்குற பாத்தியா? உன்னோட இந்த நம்பிக்கைக்கு நான் என்ன கைமாறு செய்யறதுனே தெரியல. சத்தியமா எனக்கு ஆனந்த கண்ணீர் வருது. என்ன சார் இதெல்லாம்? இது சாதாரண விஷயம். இதுக்கு போய் இப்படி பேசுறீங்க? இந்த ஜுவல்ஸை எடுத்துட்டு போய் அம்மனுக்கு போடுங்க. சரி சங்கரா, நீ சொன்னத அம்மனோட வாக்காய் எடுத்துக்கிறேன். சரி, நான் வரேன். சரி. அப்புறம் எப்பவும் வேலை வேலை வேலைனே இருக்காத, உடம்பைய கொஞ்சம் பாத்துக்க. சரிங்க சார். பாய் சங்கரா. ஆஹா, சார் தங்கமான மனுஷனா இருக்காரு. ஒரு வழியா எந்த பிரச்சனையும் இல்லாம சங்கர நாராயணன் கிட்ட நகையை வாங்கியாச்சு. இத வித்தா எப்படி ஒரு 4-4.5 வரைக்கும் தேரும். நாம அந்த 3 லட்சத்தை அவகிட்ட கொடுத்துட்டு பாக்கி அந்த 1.5 லட்சம் ரூபா இருக்கு. அத என்ன பண்ணலாம்? முக்கியமான பிசினஸ் விஷயமா சிங்கப்பூர் போறேன்னு போய் சொல்லிட்டு அப்படியே சொயின்னு தாய்லாந்து போறேன். அங்க ஒரு 10 நாள் சும்மா ஜெக 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 ஜெகன்னு மஜா பண்ணி மசாஜ் பண்ணி அப்படியே லைஃபை என்ஜாய் பண்ண வேண்டியதா. இதுதான் பிளான். இந்த பிளான்ல எந்த மாற்றமும் இல்ல. முதல்ல இதை வித்து பணமாக்கணும். பொன்மகள் வந்தால் பொருள் கோடி தந்தால் பூமி. இந்த தேய்க்கிறானே, இப்படி தேய்ச்சியே கரைச்சிருவானோ? என்ன சார் இப்படி உரசி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? ஏங்க எல்லாமே சொக்க தங்கம். இவ்வளவு பெரிய நகை கடை ஓனர் நீங்க. கண்ணுல சும்மா பார்த்தாலே தெரியாதா உங்களுக்கு? பார்க்கறதுக்கு எல்லாம் அசல் மாதிரி தான் தெரியும். உரசி பார்த்தாதான் உண்மை தெரியும். அதெல்லாம் சரி, ரொம்ப உரசாதீங்க சார். கிராம் குறைஞ்சிட போகுது. என்ன முறைக்கிறீங்க? எல்லாம் உழைச்சி சம்பாதிச்சு வாங்கினது தெரியுமா? இன்னைக்கு தங்க விக்கிற விலைக்கு இப்படி நீங்க சரக்கு சரக்குன்னு உரசுனீங்கன்னா என் மனசு பதறம் இல்ல சார். சீக்கிரமா எடையை போடுங்க சார். சரி இருங்க போடுறேன். ஆமா, இந்த நகைக்கெல்லாம் பில் இருக்கா? ஆஹா, திடீர்னு பில்ல கேக்குறான். இப்ப என்ன பண்றது? சார் உங்களை தான் கேக்குறேன், பில் இருக்கா? என்ன சார் பேசுறீங்க? பில்லா முக்கியம்? மனுஷனுக்கு சொல்லுதான் சார் முக்கியம். வார்த்தையில நம்பிக்கை வேணும் சார். இந்த தெருவுல எத்தனை கடைங்க இருக்கு. இது எல்லாம் தாண்டி உங்ககிட்ட ஏன் வந்த? சொல்லுங்க சார். சார் கோவப்படாதீங்க சார். பின்ன என்ன, விக்க வந்த நகைக்கு பில்ல கேட்டுட்டு இருக்கீங்க? அவன் புது நகைக்கு பில்ல கொடுக்காம பிளாக்ல வித்துக்கிட்டு இருக்கான். சார் தங்க நகைக்கு ஒரு எடையை போட்டு பணத்தை கொடுங்க சார். பில்லு கேட்டுட்டு இருக்கீங்க. பில்லு. சாரி சார், சாரி சார். போடுங்க சார், எடையை போட்டு பணத்தை கொடுங்க சார். இதோ போட்டுறேன்.
சார் எடை போட்டு பார்த்ததுல 13 பவுன் இருக்கு. ஆ இதுக்கு அதிகபட்சமா 2.5 லட்சம் கொடுக்கலாம். உங்களுக்கு ஓகேயா? என்னது 2.5 லட்சமா? என்ன சார் இப்படி மனசாட்சியே இல்லாம சொல்றீங்க? இதுக்கு தான் இந்த வருஷம் வருஷனீங்களா சார்? 13 பவுனு புதுசா வாங்கினா எப்படி ஒரு 5-5.5 லட்சம் ரூபா வராது? என்ன சார் மனசாட்சியே இல்லாம 2.5 லட்சம்னு சொல்றீங்க? பழைய நகைக்கு புது நகை ரேட்டு கொடுக்க முடியுமா? இவ்வளவுதான் கொடுக்க முடியும் சார். ஐயோ, வித்தா 4-4.5 லட்சம் கிடைக்கும். அதுல 3 லட்சத்தை நித்யாவுக்கு கொடுத்துட்டு மிச்சம் இருக்கிற 1-1.5 லட்சத்தை ஜாலியா செலவு பண்ணலான்னு பார்த்தா இவ அடிமாட்டு ரேட்டுக்கு கேக்குறானே. அவளுக்கு கொடுக்க வேண்டிய பணத்திலேயே 50,000 குறையுது. சார், என்ன அவசரத்துக்கு விற்க வந்தா குறைச்சு கேக்குறீங்களா? சார், ஒரு 4 லட்சம் ரூபா கொடுங்க சார். சார், என்ன சார் யோசிக்கிறீங்க? கொடுக்கலாம், கொடுங்க சார். இல்ல சார், அவ்வளவுலாம் கொடுக்க முடியாது சார். என்ன சார் நீங்க? சரி, ஒரு 3 லட்சம் ரூபா கொடுங்க. அதெல்லாம் முடியாது சார். சார், 3.25 கொடுங்க சார். சார், ஃபைனலா 3 லட்சம் தரேன். உங்களுக்கு ஓகேன்னா வாங்கிக்கோங்க, இல்லைன்னா உங்க நகையை எடுத்துட்டு போங்க. சரி சரி, ஓகே, அந்த அமௌண்ட்டை கொடுங்க, சமாளிச்சுக்கிறேன். இந்தாப்பா, கேஷ் கவுண்டர்ல போயிட்டு 3 லட்சம் பணம் எடுத்துட்டு வா. சரிங்க சார். இந்தாங்க சார். இந்தாங்க சார், எண்ணி பார்த்துக்கங்க. சார், உங்களுக்கு வேணா சொல்லு மேல நம்பிக்கை இல்லாம இருக்கலாம். நான் ஆளை பார்த்தாலே சொல்லுவேன், உங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. என்ன, ஒரு 50,000 ரூபாய் சேர்த்து கொடுத்தா நல்லா இருக்கும். சரி, வரேன் சார். ஓகே, தேங்க்ஸ் சார். இந்த உண்மை தெரியாம அத அவகிட்ட இருந்து அடிச்சிட்டு 2 சந்தோஷப்பட்டுக்குதுங்க. பாட்டுக்கிட்டோம். நாம எதுவும் தெரியாத மாதிரியே இருந்துப்போம். யானே, நகையை திருடிட்டு போனவன கண்ணுல படுவான்னு அவ தெரு தெருவா தேடிட்டு இருப்பாள்ல. ஆமா அத்தை, நல்லா தேடி பார்த்துட்டு வரட்டும். மம்மி இவளை நம்பி விளக்கு பூஜை பண்ற பொறுப்போட நகைங்களையும் பாலிஷ் போட கொடுத்து அனுப்புனாங்கல்ல. ஒரு வேலைக்காரைய நம்பி இப்படி வேலையெல்லாம் கொடுக்கறது எவ்வளவு பெரிய தப்புன்னு இன்னைக்கு மம்மி நல்லா புரிஞ்சுப்பாங்க. அவ விஷயத்துல உங்க அம்மா எதையுமே தப்பா புரிஞ்சுக்க மாட்டாங்க. நாம தான் அனிதா புரிய வைக்கணும். நகைகளை வாங்கிட்டு வரும்போது திருட புடுங்கிட்டு போயிட்டான்னு அவ கண்ணீரோட சொன்னான்னு வை, உங்க அம்மா உடனே மனசு இறங்கிரும். நாம தான் ஏதாவது பண்ணி அவளை பேச விடாம இவ தான் நகை எடுத்து எங்கேயோ மறைச்சு வச்சிருக்கா, இப்படி பொய்யா கதை சொல்றான்னு உங்க அம்மாவை நம்ப வைக்கணும். அதைத்தான் அத்தை பண்ண போறோம். அதுக்காக தானே நகைப்பட்டி அவகிட்ட இருந்து திருடி இருக்கு. பூஜை நேரத்துல சாமிக்கு சாத்துற நகைங்கெல்லாம் காணாம போச்சுன்னா நிச்சயமா மம்மி பயங்கர டென்ஷன் ஆகி சக்தியை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாங்க. அனி, எனக்கு ஒரு சந்தேகம். என்னன்னு சொல்லுங்க மாமா. இல்ல, நீங்க சொல்ற மாதிரி மெதுவா நீங்க சக்தி மேல திருட்டு பட்டம் கட்டி வீட்டை விட்டு வெளியில அனுப்பிடலாம். அதுல ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அதுக்கப்புறம் உங்ககிட்ட இருக்கிற சாமி நகைகளை என்ன பண்ண போறீங்க? அது சாமியோட ஞாபகார்த்தமா நானே வச்சுக்க போறேன். ஞாபகார்த்தமா வச்சுக்கிறது மட்டும் இல்ல, பத்திரமா வச்சுக்கணும். எல்லாம் தங்க நகைங்க. ஒரு பொருளை யாருக்கும் தெரியாம பாதுகாப்பா வச்சுக்கிறதுல என் மருமக பாடு கெட்டி. நீ வா மருமகளே. வாங்க. போங்க போங்க, 3 மாசம் கழிச்சு பொட்டியை திறந்து பாருங்க, எல்லாம் துரு பிடிச்சு கருத்து போயிருக்கும். அப்ப தெரியும் அடிச்சுட்டு வந்தது சாமி நகை இல்ல சாயம் போற நகைன்னு. என்ன தம்பி, பாட்டெல்லாம் பாடிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்க? ஆமாம் சார், ஒரு வேலையை சிறப்பாக செஞ்சு முடிச்சிட்டா சந்தோஷம் தானா பொங்கி வரும்ல, அதான். ஆமா, அப்படி என்ன வேலையை சிறப்பா செஞ்சு முடிச்சிட்ட?
உன்னை பார்த்தா வேலையில கவனமா இருக்கிற மாதிரியே தெரியலையே. என்ன சார் பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்டீங்க? அப்படி நான் என்ன வேலையில கவனமா இல்ல, அதுல நீங்க என்ன கண்டிங்க சொல்லுங்க. உன்னை வேலைக்கு சேர்த்து விட்டு எவ்வளவு நாள் ஆச்சு? இது வரைக்கும் நீ என்ன கழட்டிட்ட? இப்ப நீ என்ன கழட்டி இருக்க அத முதல்ல சொல்லு பார்க்கலாம். சார், சக்தி விஷயத்தை பத்தி தானே சொல்றீங்க. நான் ஒரு உண்மையை சொல்லட்டுமா? நான் அவளை லவ் பண்ணவே இல்லை, வேற ஒரு பொண்ணை லவ் பண்றேன். இவன் அனிதாவை மனசுல வச்சுக்கிட்டு தான் சொல்றானா? டேய், வேற ஒரு பொண்ணுனா யாரு? பேர் என்ன? உடனே டென்ஷன் ஆயிட்டீங்க பாத்தீங்களா? நான் சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன், உங்க முகமெல்லாம் சிவந்து போச்சு பாத்தீங்களா? நீங்க குழந்தை மாதிரி சார், ரொம்ப டென்ஷனா இருக்கீங்க. இங்க பாரு, இந்த மாதிரி சின்ன பிள்ளை விளையாட்டெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. எல்லா நேரமும் நான் ஒரே மாதிரி இருக்க மாட்டேன். சார், இப்போ உங்க பிரச்சனை என்ன? சக்தி இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, இந்த பக்கமே தலை வச்சு படுக்கக்கூடாது, உங்களுக்கு அதானே வேணும்? ஆமா. அதுக்கு நான் அவளை லவ் பண்ணி தான் இங்கேருந்து கூட்டு போய் ஏதாவது பண்ணமா என்ன? போகிற உயிர் கத்தியில் போனான்னு சுத்தியில் போனான்னு உயிர் போகணும், அதானே முக்கியம். என்ன சொல்ல வர இப்போ? சக்தியை காலி பண்ணுறதுக்கு பக்காவாக ஒரு ஸ்கெட்சு போட்டிருக்கேன்னு சொல்கிறேன். ஸ்கெட்சா? எப்படி? அது ரகசியம், காரியம் முடிகிற வரைக்கும் அதை வெளியே சொல்ல முடியாது. அது ரொம்ப அசிங்கமாகவும் இருக்கும், ரொம்ப விபரீதமாகவும் இருக்கும். ஆனால் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. ஆனால் ருத்ராமா தான் ரொம்ப வருத்தப்படுவாங்க. என் பொண்ணு மாதிரி நினச்சி பக்கத்திலே வச்சு பாதுகாத்த சக்திக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு ஓடு ஒப்பாரி வைப்பாங்க. அதை நினச்சாதான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. நீ சொல்றத கேட்கறதுக்கு நல்லதா இருக்கு. இது எப்ப நடக்கும்? இன்னைக்கே நடக்கும். எங்கேயும் வெளியே போயிடாதீங்க, நானே உங்களை கையோடு கூட்டு போய் காமிக்கிறேன். அந்த கோர காட்சியை பார்த்து ரசிக்கிறதுக்கு இப்பவே மனசளவில் தயாராகிக்குங்க. உங்களுக்கு நான் சொன்னது சந்தோஷமான விஷயமா தானே இருக்கு? இது எதுவும் மிஸ் ஆகாதுல்ல? மிஸ்ஸே ஆகாது சார், எல்லாமே பக்காவாக நடக்கும். ஏன்னா போட்ட ஸ்கெட்ச் அப்படி, பிளான் படி எல்லா வேலையும் கச்சிதமாக நடந்து முடியும். நீங்கள் கவலைப்படாதீங்க சார். சக்தி, ஐயா, என்ன பிரச்சனை? ஏன் அழுதுகிட்டு இருக்க? ஒரு திருடன் சாமி நகையெல்லாம் என்கிட்ட இருந்து திருடிட்டு போயிட்டாங்க ஐயா. என்னது? நகைங்களா? ஆமாங்க ஐயா. இப்போ நான் ருத்ராமாக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. சரி சக்தி, என்ன விஷயமா நீ நகையெல்லாம் வெளியில எடுத்துட்டு வந்த? விளக்கு பூஜைக்கு அம்மனுக்கு சாத்திர நகைங்கள பாலிஷ் போட்டுட்டு வர சொல்லி ருத்ராமா என்கிட்ட கொடுத்து அனுப்புனாங்க ஐயா. அத காலையில கடையில வந்து கொடுத்துட்டு இப்ப பாலிஷ் போட்டு வாங்கிட்டு வந்துட்டு இருந்தேன். அந்த நகைங்களை தான் திருட என்கிட்ட இருந்து புடுங்கிட்டு ஓடிட்டான். இப்ப எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. திருட்டு நாய்ங்க எப்படியாவது மோப்பம் முடிச்சு வந்துடுறாங்க. இங்க பாருமா, நாம தான் எப்பவுமே எச்சரிக்கையா இருக்கணும். ஆமாங்க ஐயா, நான் தான் கவனக்குறைவா இருந்துட்டேன். ருத்ராமா நம்பிக்கையோட அந்த நகைங்களெல்லாம் என்கிட்ட கொடுத்து அனுப்புனாங்க. இப்ப அவங்க கிட்ட போய் நீங்க கொடுத்து விட்ட நகைங்க திருடு போயிடுச்சுன்னு என்னால எப்படிங்க ஐயா சொல்ல முடியும்? குடும்பத்துல நல்லது நடக்கணுங்கிறதுக்காக தான் இந்த விளக்கு பூஜையே பண்றாங்க.
இந்த நேரத்துல சாமி நகைங்க திருடு போயிடுச்சுன்னு சொன்னா அவங்க ரொம்ப மன வேதனைப்படுவாங்க ஐயா. அத நினைச்சாலே என் நெஞ்செல்லாம் வெடிச்சிடும் போல இருக்கு. சக்தி, எதுக்காக நீ இப்ப அழுதுகிட்டு இருக்க? ஒன்னும் பிரச்சனை இல்லம்மா, பாத்துக்கலாம். முதல்ல கண்ணை தொடச்சிட்டு வந்து கார்ல ஏறு. எங்கங்கய்யா? வந்து கார்ல ஏறு, நான் சொல்றேன். வாமா சக்தி, வான்னு சொல்றேன்ல, வா. உட்காரு. என்ன அதிசயமா இருக்கு? எப்பவுமே எதையாவது சாப்பிட்டுக்கிட்டே இருப்பீங்க. இப்ப என்ன எதுவுமே சாப்பிடாம சும்மா உட்காந்துட்டே இருக்கீங்க? சக்தி வரட்டும், வந்ததுக்கு அப்புறம் சாப்பிடுவோம். சக்தி, குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வாமா. அவ எங்க ருத்ரா இங்க இருக்கா? அவ பாலிஷ் போட கொடுத்த நகைகளை வாங்குறதுக்கு 5 மணிக்கே வெளியில போயிட்டா. இப்ப மணி என்ன தெரியுமா? 7:30. இன்னும் ஆளையே காணோம். இங்க இருக்கிற தங்கமலர் ஷோரூம்ல பாலிஷ் போட கொடுத்த நகைகளை வாங்கிட்டு வரதுக்கு இவ்ளோ நேரமா ஆகும்? அவகிட்ட போய் கொடுத்துட்டேங்கிற கோவத்துல நகைய பாலிஷ் போடுறதுக்கு நான் போகலனாலும் பாலிஷ் போட்ட நகைங்கெல்லாம் சரியா இருக்கா கரெக்டா இருக்கான்னு நான் பார்க்க வேண்டாமா? அதனாலதான் ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்கோம். ஆனா அவ இன்னும் வரவே காணுமே. ஒருவேளை நகைங்களை இன்னும் பாலிஷ் போட்டு முடிக்கலையோ என்னவோ. அதுக்கு இவ்வளவு நேரம்லாம் ஆகாது ருத்ரா. தங்கமலை ஷோரூம்ல சொன்ன டைம்க்கு டான்னு வேலையை முடிச்சு கொடுத்துருவானுங்க. அதுலயும் சங்கர நேரம் தானே இந்த வேலையை பண்றது. அவர் எவ்வளவு திறமையானவர்னு உனக்கு தெரியுமே. எதுக்கு ஆள் ஆளுக்கு யூகத்துல பேசிட்டு இருக்கீங்க? நானே சக்திக்கு போன் பண்ணி கேக்குறேன், என்னன்னு தெரிஞ்சுப்போம். மம்மி, தோ உங்க சக்தியே வந்துட்டாளே. என்ன சக்தி, 5 மணிக்கு நகை வாங்கிட்டு வர போனவ இப்பதான் வர? ஏன் முகம்லாம் வாடி இருக்கு? மம்மி, இந்த விசாரிப்புல ரொம்ப முக்கியமா? நீங்க கொடுத்து விட்ட சாமி நகையெல்லாம் என்னாச்சுன்னு கேளுங்க மம்மி. காய்கறி பையோட வந்து நிக்கிறா. இந்த நகை விஷயத்துல நீ தப்பவே முடியாது. ஏன் சக்தி, இன்னும் நகைங்களுக்கு பாலிஷ் போடலையா? போட்டாங்கம்மா. போட்டாங்கன்னா அப்புறம் ஏன் நகையெல்லாம் வாங்கிட்டு வரல? அண்ணி, நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க, நான் கேக்குறேன். என்னாச்சு சக்தி? பாலிஷ் போட்டு நகைங்களை வாங்கிட்டு வந்துட்டு இருந்தம்மா. அப்போ ஒரு திருடன் என்கிட்ட இருந்த நகைங்களை பிடுங்கிட்டு ஓடிட்டான். என்ன சொல்ற சக்தி? அதெல்லாம் சாமி நகைங்க, அதை எப்படி திருட? அந்த நகையெல்லாம் எங்கேயும் தொலைஞ்சு போகல ருத்ரா. இவதான் எங்கேயோ மறைச்சு வச்சுக்கிட்டு வந்து நாடகம் ஆடிட்டு இருக்கா. இவளை வீட்டுக்குள்ள சேர்க்காதீங்கன்னு சொன்னதுக்கு இவளாலதான் நான் விடுதலையான. இவ நம்ம குடும்பத்துக்கு எவ்வளவு நல்லது பண்ணிருக்கா தெரியுமா?
இவள மாதிரி ஒரு நல்ல பொண்ணு உலகத்திலே பார்க்க முடியாதுன்னு சொன்னீங்க. இவள நம்ம வீட்ல பாதுகாப்பா வச்சுக்கணும், அது எப்படி இது அப்படின்னு இவள ஒரேடியா தூக்கி வச்சு கொண்டாடினீங்க. இப்ப பாத்தீங்களா, சாமி நகையவே ஆட்டிய போட்டான். கேட்டா திருடன் திருடிட்டானாமா. இவ சரியான 420 மம்மி. இந்த நகையால முழு ஆதாயம் கிடைச்சது நமக்கு தான். அதனால நாம சக்திக்கு சொல்லடி கொடுத்தாதான் சரியா இருக்கும். சக்தி, நகைங்க மேல பொம்பளை பிள்ளைங்களுக்கு ஆசை வருது சகஜம்தான். ருத்ரா உன்கிட்ட அவ்வளவு நகைங்க கொடுத்ததும் உனக்கும் ஒரு சபலம் வந்திருக்கும். அதனால அந்த நகைகளை எங்கேயோ பதுக்கி வச்சுட்டு திருடன் கொண்டு போயிட்டான கதை சொல்றது எங்க எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். இங்க பாருமா, உன்னை யாரும் தப்பா எடுத்துக்க மாட்டாங்க. அந்த நகையை எடுத்துட்டு வந்து எங்க கிட்ட கொடுத்துரு. சாமி பொருள் மேல ஆசைப்பட்டா கண்ணு குத்திருமா? ஐயோ, சாமி அப்படி கண்ணு கெடுத்தா நம்மள தானே கெடுக்கும். வாய் தவறி வார்த்தையை விட்டுட்டோமே. சரி, சமாளிப்போம். அது நீ எடுத்துட்டு வந்து தரணும்னு கூட அவசியம் இல்ல. நீ எங்க வச்சிருக்கன்னு சொல்லு, நாங்க போய் எடுத்துக்கிறோம். இங்க எல்லாரும் சொல்ற மாதிரி நான் திருடியா இருந்தா தானே நகைங்களை மறைச்சு வைக்கணும். நான் அப்படி கிடையாதுங்க ஐயா. அம்மா கொடுத்த சாமி நகைங்க என்கிட்ட தான் இருக்கு. சக்தி, நகைங்களை உங்ககிட்ட இருந்து திருடன் பறிச்சுட்டு போயிட்டான்னு சொன்ன, அப்புறம் எப்படி இதெல்லாம் உன் கைக்கு வந்தது? சாமி நகையில குழப்பம் வரக்கூடாதுங்கிறதுக்காக நான் உங்ககிட்ட போய் சொல்றேம்மா, என்ன மன்னிச்சிருங்க. சொல்லு சக்தி, இது எப்படி உன் கைக்கு வந்துச்சு? அவன் என்கிட்ட இருந்து நகைங்களை பிடுங்கிட்டு ஓடினப்போ நான் அவனை விடாம துரத்திட்டு போய் அவனை ஒரு இடத்துல புடிச்சிட்டம்மா. அவன் கிட்ட சண்டை போட்டு நகைங்களை புடுங்கிட்டேன். அதாம்மா இவ்ளோ நேரம் ஆயி போச்சு. இவன் நம்மள துரத்தனான்றதெல்லாம் சரிதான், ஆனா நகைப்பட்டியை புடிங்கிட்டன்னு போய் சொல்றாளே. அம்மா, நீங்க கொடுத்த நகையெல்லாம் சரியா இருக்கான்னு ஒரு தடவை பாருங்கம்மா. அதெல்லாம் சரியாதாமா இருக்கும். மம்மி, எதுக்கும் ஒரு முறை செக் பண்ணி பாத்துருங்க. பூஜையில அம்மனுக்கு சாத்துறப்போ நகை ஏதாவது குறைஞ்சா என்ன பண்றது? அனிதாம்மா சொல்றது சரிங்கதாம்மா. மன திருப்திக்காகவாது ஒரு முறை செக் பண்ணி பாத்துருங்கம்மா. நான் சக்தி கிட்ட என்னெல்லாம் நகைங்களை கொடுத்து விட்டனோ அது எல்லாமே அப்படியே இருக்கு, எதுவுமே குறையல. இது என்னடா புது குழப்பமா இருக்கு? நாம பக்காவா ஒரிஜினல் நகையை கொண்டு போய் வித்து பணமாக்கிட்டோம். அப்படின்னா கடையில இருந்து சக்தி வாங்கிட்டு வந்தது நான் கொடுத்த டூப்ளிகேட் நகை தான். அதைத்தான் அனிதா ஆளை வச்சு அடிச்சிருக்கா. அப்புறம் சக்தி எப்படி அதே மாதிரி நகைகளை எடுத்துட்டு வந்து ருத்ரா கிட்ட கொடுத்தா? எப்படி யோசிச்சாலும் பதில் கிடைக்க மாட்டேங்குது. ஒரே குழப்பமா இருக்கு. சக்தி நகைங்களை எடுத்துட்டு எங்கேயோ ஓடிட்டா, அதையெல்லாம் எங்கேயோ மறைச்சு வச்சுக்கிட்டு நாடகம் ஆடுறா. அது இதுன்னு மனசாட்சியே இல்லாம நீங்க எல்லாரும் அவளை குத்தம் சொன்னீங்களே,
இப்ப சக்தி யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? அவ எவ்வளவு நேர்மையானவன்னு உங்களுக்கு புரிஞ்சுதா? தன்னோட உயிரை பணையம் வச்சு நம்ம வீட்டுக்காக இந்த நகைங்களை மீட்டு கொண்டு வந்திருக்கா. நம்ம குடும்பத்துக்காக இவ்ளோ கஷ்டப்படுற ஒரு பொண்ண மன ரீதியா நோகடிக்கிறது பாவம் இல்லையா? சக்தி விஷயத்துல கொஞ்சமாவது மனசாட்சியோட நடந்துக்கங்க. சக்தி, அம்மா. இந்த நகைங்களை எல்லாம் எடுத்துட்டு போய் சாமி ரூம்ல வைமா. சரிங்கம்மா. எப்படி அனிதா அவகிட்ட இருந்த நகையெல்லாம் உன்கிட்ட வந்துருச்சுன்னு சொன்ன? அப்புறம் எப்படி திரும்ப அவகிட்டயே போச்சு? அத்தை, அவகிட்ட இருந்து புடுங்கிட்டு வந்த நகை என்கிட்ட பத்திரமா தான் இருக்கு. ஆனா அதே மாதிரி நகை அவகிட்ட எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. நம்ம கிட்ட இருக்கிறது ஒரிஜினல் நகையா இல்ல அவ கொண்டு வந்தது ஒரிஜினல் நகையான்னு நம்ம கிட்ட இருக்கிற நகையை வச்சு செக் பண்ணி பார்த்தா தெரிஞ்சிட போகுது. என்னம்மா சக்தி இங்கே நின்னுட்ட? வா உள்ள வா. என்னங்கய்யா நகை கடைக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க? நீ ஏன் நகையை திருட்டு கொடுத்துட்டு அழுதுகிட்டு இருக்க? உனக்கு வெறும் ஆறுதல் மட்டும் சொல்லிட்டு என்னால எப்படிமா போக முடியும்? நீ பறி கொடுத்த நகை திரும்ப உனக்கு கிடைச்சாதானே நீ நிம்மதியா இருப்ப. உன்னோட பிரச்சனை தீர்ந்துருச்சுன்னு நான் நிம்மதியா போக முடியும். அதாம்மா உன்னை இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன். அதே மாதிரி நகைங்க எப்படிங்கய்யா திரும்ப கிடைக்கும்? இல்ல, பெரும்பாலும் பழைய நகையை விற்கிறவங்க இந்த கடைக்கு தான் வருவாங்க. விஷயத்த சொல்லி கேட்டோம்னா அவங்க கிட்ட இருக்கிற எல்லா நகையும் காட்டுவாங்க. அதுல நீ திருட்டு கொடுத்த நகை மாதிரி ஏதாவது இருந்தா பார்த்து எடுத்துக்கலாம். சக்தி, அந்த டிசைன் எல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? அதெல்லாம் ஞாபகம் இருக்குங்க ஐயா. அப்ப ஒன்றும் பிரச்சனை இல்லை, வா பார்க்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார், வாங்க உட்காருங்க. இருக்கட்டும், பரவாயில்ல. இங்க பழைய நகைகள்ல சில மாடல்லாம் பார்த்து எடுக்கணும், அதுக்கு தான் வந்திருக்கோம். பார்க்கலாம் சார், எங்க வியாபாரமே அதுதானே. கண்ணன் சார், பாப்பா சொல்லுங்க சார். நம்ம கிட்ட இருக்க பழைய நகையெல்லாம் சாருக்கு காட்டுப்பா. சரிங்க சார், போங்க சார், போய் பாருங்க. வாமா. ஆமா, வாங்க உட்காருங்க சார். சக்தி உட்காருமா. இல்லங்க ஐயா, இருக்கட்டும், பரவாயில்ல. இந்தாங்க சார், இந்த டிசைனை பாருங்க. சக்தி, அந்த மாதிரி டிசைன்ல நகை எதுவும் இருக்கான்னு பாரு. சரிங்க ஐயா. ரேவதி, அந்த பழைய நகையெல்லாம் எடுத்துட்டு வாமா. உனக்கு அந்த நகையெல்லாம் கரெக்டா ஞாபகம் இருக்குல்ல? ஆமாங்க ஐயா, ஞாபகம் இருக்கு.
சக்தி ஞாபகம் இருக்குல்ல? ஞாபகம் இருக்குங்க ஐயா. ரொம்ப நல்லதுமா. ஐயா, இந்த நகை அச்சசலா நான் எடுத்துட்டு வந்த நகை மாதிரியே இருக்கு. ஓ அப்படியா? ஆமாங்க ஐயா. சரி, அதே மாதிரி மத்த நகையெல்லாம் இருக்கான்னு பாரு. சரிங்க ஐயா. இதுவும் அண்ணே, அதை எடுங்க. ஐயா, இந்த நகையும் எடுத்துக்கலாம். அவர்கிட்ட கொடு. இதுல ஏதாவது இருக்கா பாருமா. ஐயா, இதுவும் ஐயா, இதுவும் எடுமா. ஐயா, எல்லாம் இருக்கு. ஆனா ஒட்டியானம் மட்டும் இல்ல. ஓ தம்பி, ஒட்டியான இருந்தா எடுத்து கொடுப்பா. இருங்க சார், எடுத்துட்டு வரேன். சரி. ஐயா, இதே மாதிரி தாங்க ஐயா இருக்கும். ஓ அவ்வளவுதாங்க ஐயா. ருத்ராமா என்கிட்ட கொடுத்து விட்ட நகைங்க எல்லாமே கிடைச்சிருச்சு. ரொம்ப சந்தோஷம். என்னால நம்பவே முடியலங்க ஐயா. நான் பறி கொடுத்த நகைங்க எல்லாமே ஒரே இடத்துல கிடைச்சது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. சக்தி, இந்த மாதிரி சாமி நகை எல்லாம் ஐதீக முறைப்படி எல்லாரும் ஒரே மாதிரி தான் செய்வாங்க. யாரோ ஒருத்தர் வசதியா இருந்த காலத்துல அம்மனுக்கு செஞ்சு சாத்தி இருப்பாங்க. ஆனா கஷ்ட காலம் வர்றப்ப வேற வழி இல்லாம அதை கொண்டு வந்து இங்க வித்திருப்பாங்க. எப்படியோம்மா, நீ திருட்டு கொடுத்த நகை மாதிரியே எல்லாம் கிடைச்சிருச்சுல்ல, அதுவே போதும்மா. தம்பி, இந்த நகையெல்லாம் எவ்வளவு ஆச்சுன்னு பார்த்து பில் போடுங்க. போட்டுடலாம் சார். மொத்தம் 13 பவுன் இருக்கு சார். இந்த நகைகளுக்கு 5,10,000 ஆகுது சார். ஸ்வைப் பண்ணிடுங்க. ஓகே சார். இந்தாப்பா, அந்த நகையில எடுத்துக்கிறேன் சார். நாங்க எதிர்பார்த்து வந்த மாதிரியே எல்லா நகையும் கிடைச்சிருச்சு. ரொம்ப சந்தோஷம். எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார். இந்தாங்க சார். தேங்க்யூ. பரவாயில்ல சார். இந்தம்மா சக்தி, நீ வீட்டில இருந்து எடுத்துட்டு வந்த பாக்ஸ் இந்த மாதிரி தானே இருந்துச்சு? என்னம்மா பாக்குற? வாங்கிக்க.
ஐயா எதை பத்தியும் யோசிக்காம இவ்ளோ பணத்தை கொடுத்து இதெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கீங்க. இத எப்படிங்க ஐயா நான் திருப்பி கொடுப்பேன்? இங்க பாருமா, உன்னோட பிரச்சனை தீந்துருச்சுன்னு நான் சந்தோஷப்பட்டுட்டு இருக்கேன். நீ என்னடான்னா பணத்தை எப்படி கொடுக்கணும்னு கவலைப்பட்டுட்டு இருக்க. ஒரு கவலை போனதும் இன்னொரு கவலை வந்துருச்சு பாத்தியா? இங்க பாரு, இந்த பணத்தை பத்தின யோசனையே உனக்கு வேணாம். முதல்ல இந்த நகைகளை எடுத்துட்டு போய் உங்க முதலாளி அம்மா கிட்ட கொடு. இந்தா. ஒரு சாதாரண வேலைக்காரிக்கு நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு பெரிய உதவி பண்ணிருக்கீங்க ஐயா. நீங்க என் தெய்வம். இந்த பணத்தை எப்படியாவது கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்து நான் கழிச்சிடுறேங்க ஐயா. அதெல்லாம் ஒண்ணும் வேணாமா. தன்னோட பொண்ணுக்கு நகை வாங்கி கொடுத்துட்டு அதுக்கான பணத்தை திருப்பி வாங்கணும்னு எந்த அப்பனாவது நினைப்பானா? நான் தான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்லம்மா, நீ எனக்கு ஒரு பொண்ணு மாதிரி தானே. அப்படி நினைச்சுதாம்மா இந்த நகைங்களுக்கு நான் பணம் கொடுத்தேன். இது கடன் கிடையாதுமா. அப்பா ஸ்தானத்திலிருந்து உனக்கு பண்ண வேண்டிய கடமை தான் நான் பண்ணியிருக்கேன். உண்மையாவே நீங்க என்னோட அப்பாவா இருந்திருந்தா எப்படி இருக்கும்? இல்ல என் அப்பா உங்களை மாதிரியே பாசமா இருந்தா எப்படி இருக்கும்? நீங்க என் மேல வச்சிருக்கிற பாசத்துக்கும் நீங்க எனக்கு பண்ணிருக்கிற உதவிக்கும் நான் சாகுற வரைக்கும் நன்றி உள்ளவளா இருப்பேங்க ஐயா. சக்தி, என்னம்மா இதெல்லாம்? இதுக்கு ஏன் காலில் விடுற? இங்க பாரு, உன் முதலாளி அம்மா உன்னை நம்பி விளக்கு பூஜை பொறுப்பை உங்ககிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. முதல்ல அந்த வேலையை போய் சந்தோஷமா பாரு. புடிமா, வாங்கிக்கம்மா. சரிம்மா, நான் உன்னை வீட்டில் ட்ராப் பண்ணிட்டு அப்புறம் போறேன். வா. பூமிநாதன் ஐயா ரூபத்துல வந்து இந்த நகைங்களை மீட்டு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி தாயே. எப்படி இந்த சக்தி கிட்ட ஒரிஜினல் நகை வந்துச்சு? நாம தான் அவகிட்ட இருந்து திருடிட்டு வந்துட்டோம். எப்படி நகை மாறுச்சு? ஒருவேளை யாராவது திருடிட்டு போயிடுவாங்கன்னு தெரிஞ்சு ஒரிஜினல் நகையெல்லாம் ஒளிச்சு வச்சுட்டு டூப்ளிகேட் நகை எடுத்துட்டு வந்திருப்பாளோ? இவன் இங்க இன்னும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? டியூட்டி முடிஞ்சு வீட்டுக்கு போயிருக்கணுமே. அனிதா அனிதா வேற வரா? நமக்கு தெரியாம ஏதோ ஒண்ணு நடக்குது. சாரி அனிதா மேடம், எங்க தப்பு நடந்துச்சுனே தெரியல. அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுதா? நான் யோசிச்சதுல எனக்கு ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சது. உன்ன மாதிரி ஒரு முட்டாள நம்பினது எவ்வளவு தப்புன்னு தெரிஞ்சது. உன்னை நம்பினதுக்கு என் மம்மி முன்னாடி என்ன பெருசா அவமானப்பட வச்சுட்டேன். உன்னெல்லாம் பார்த்தா அப்படி கொல்லலாம் போல இருக்கு. உன்னெல்லாம் என் முன்னாடி சரிக்கு சமமா நிக்க வச்சு பேசுறதே தப்பு. போய் ஒரு டிரைவரோட ஐடியாவை கேட்டேன் பாரு, என்ன சொல்லணும். இனிமே ஐடியா சொல்றேன், பிளான் சொல்றேன்னு முன்னாடி எல்லாம் வந்துடாத. ஆளும் மூஞ்சியும் நிக்கிறான் பாரு. தப்பு என் மேல இல்ல, என் வேலையை நான் சரியா தான் செஞ்சேன். தப்பு வேற எங்கேயோ நடக்குது மேடம். சக்திக்கு தொடர்ந்து வேற எங்கேருந்து சப்போர்ட் கிடைக்குது மேடம். அது யாரு என்னன்னு கண்டுபிடிச்சாதான் சக்தியை காலி பண்ண முடியும். இல்லைனா அடுத்து நீங்களா ஒரு பிளான் பண்ணா கூட சக்தியை உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. நல்லா யோசிச்சு பாருங்க. டூப்ளிகேட் நகையை கொண்டு வந்து கொடுத்ததும் இல்லாம அந்த வேலைக்காரிக்கு யாரோ ரகசியமா வேலை பாக்குறாங்கன்னு வேற சொல்ற. யாருக்கிட்ட கதை விட்டுட்டு இருக்க?
நான் சொல்கிறது உண்மை மேடம். நான் சொல்கிறத நீங்கள் புரிஞ்சிக்கலனா உங்கள் அடுத்த பிளானை ஊற்றிக்கும். இதை உங்களுக்கு வார்னிங்காகவே சொல்கிறேன். வாயை திறக்காத. நீ வாயை திறந்தா எல்லாம் போய் எல்லாம் ஃப்ராடு. சக்தி கிட்ட நகையை திருடிட்டு வரேன்னு சொல்லிட்டு வேற ஏதோ ஃப்ராடு தனம் பண்ணி டூப்ளிகேட் நகையெல்லாம் கொண்டு வந்து என்ன ஏமாத்திருக்கேன். மேடம், தயவு செஞ்சு என்னை சந்தேகப்படாதீங்க. நீங்கள் என்னை அடித்தது கூட என்னால் தாங்கிக்க முடியும். ஆனால் நீங்கள் என்னை சந்தேகப்படுறதை என்னால் தாங்கிக்கவே முடியாது மேடம். சக்தியை ஒழிச்சு கட்டிட்டு உங்ககிட்ட நல்ல பேர் வாங்கணும்னு நினைக்கிறவன் நான் எப்படி மேடம் உங்களை ஏமாற்றணும்னு நினைப்பேன்? என்னதான் பிளான் பண்ணாலும் சக்தி கடைசி நேரத்தில் தப்பிச்சு தொலைச்சிடறான்னா அந்த மர்மம் தான் என்னென்னு புரியல மேடம். ஆனாலும் அடுத்த பிளான்ல சக்தியை காலி பண்ணியே ஆகணுன்ற முடிவில் இருக்கேன். இந்த ஐடியா ஃபெயிலியர் ஆனதுல உங்களை விட நான் தான் அதிகமாக ஃபெட்டப் ஆயிருக்கேன். ஹே, ஓவரா சீன் போடாத. எத்தனை நாளைக்கு தான் வாயிலே வடை சுட்டுட்டு இருப்ப? இனி உன்னை நான் நம்பி ஏமாற மாட்டேன். புத்தி மட்டும் இல்லனா உன்னெல்லாம் 4 கால ஜீவன் கூட மதிக்காது. உன் மதிப்பே அவ்வளவுதான். இனிமே ஐடியா வச்சிருக்கேன், பிளான் பண்றேன்னு ஏதாவது மொக்கையா வந்து என்கிட்ட நிக்காத. சரிங்க அனிதா மேடம். அனிதா மேடமா? இனி அப்படி சொன்ன உன் வாயை கிழிச்சிருவேன். ஒன்லி கால் மீ மேடம். ஓகே? சரிங்க மேடம். தம்பி, அனிதா அம்மா உனக்கு பால் அபிஷேகம் தேன் அபிஷேகம்லாம் சிறப்பாக பண்ணிட்டு போறாங்க போல இருக்கு. சார், நீங்கள் தான் என்னை வேலைக்கே சேர்த்து விட்டீங்க. நான் அடி வாங்கினா நீங்கள் வருத்தப்படணும் சார். சந்தோஷப்படுறீங்க. நீங்கள் கொடுத்த அசைன்மெண்ட்டை முடிக்க தான் நான் இங்கே வந்திருக்கேன். இப்போ நீங்களே என்னை வெறுப்பேற்றுறீங்க சார். ஏன் தம்பி, நீ நான் கொடுத்த அசைன்மெண்ட் மட்டுமா செய்யற? வேற எதையோ செய்யறல்ல. எனக்கு உண்மை தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? இந்த ஆள் எதையாவது கண்டுபிடிச்சிட்டானா? நீ எல்லாம் சொன்னா சொல்ற வேலையை செய்யற ஆளா? செய்ய வேண்டியதை விட்டுட்டு சைட்ல சென ஆட்டுக்கு ஷேவிங் பண்ண கிளம்பிட்ட. நீ வந்ததுல இருந்து உன்னை கவனிச்சுக்கிட்டு தான்ப்பா இருக்கேன். நீ தேவையில்லாத வேலையெல்லாம் நிறைய பண்ற. ஏற்கனவே நீ அடி வாங்கினப்ப உனக்கு நான் எச்சரிக்கை பண்ணனேன், மறந்துட்டியா? சார், நீங்கள் என்ன தப்பாக புரிஞ்சிட்டு இருக்கீங்க. நான் அந்த மாதிரி ஆள்லாம் இல்லை சார். சரி சரி, இந்த வெட்டி நியாயம்லாம் பேசாத. இனிமேலாவது கவனமா நடந்துக்கோ. நான் சொன்ன வேலையை மட்டும் பாரு. அதுல உனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் அதுக்கு நான் ஹெல்ப் பண்றதுக்கு ரெடியா இருக்கேன். சார், நீங்கள் என்னை நம்புவீங்களோ நம்ப மாட்டீங்களோ எனக்கு தெரியாது. இந்த வேலையில் இருக்கிற ஒவ்வொரு நொடியும் நீங்கள் கொடுத்த வேலையை முடிக்கிறதுக்கு தான் நான் வேலை செஞ்சிட்ருக்கேன். இப்போ கூட சக்தியை காலி பண்ண போட்ட ஸ்கெட்சு எப்படி மிஸ் ஆச்சுன்னு தான் யோசிச்சுட்ருக்கேன். நியாயமாக இப்போ அனிதா மேடம் எனக்கு சப்போர்ட் தான் பண்ணியிருக்கோம். என்ன செய்யுது, முதலாளி அடிச்சிட்டு போகிறாங்க. ஏய், திரும்ப திரும்ப நீ ராங் ரூட்ல போற. இன்னும் செமையா நீ அடிதான் வாங்க போற. ஆனா அந்த அடியை யார் அடிப்பாங்கன்னு தெரியாது. ஆனா அந்த அடி உன் கணத்துல வாங்குற ஒத்த அடியா இருக்காது. மொத்தமா நீ தாங்க முடியாத அளவுக்கு இருக்கும். சார், இப்போ என்ன நான் அப்படி தப்பாக பேசிட்டேன்? என் மேலே ஒரே காண்டிலே பேசிட்டு இருக்கீங்க. கடைசியா சொன்னீங்க, என்ன சொன்ன? ஸ்கெட்ச் மிஸ் ஆயிடுச்சு. அனிதா மேடம் நியாயமா சப்போர்ட் பண்ணணும். ஆமாம் சார், நான் சொன்னதில் என்ன தப்பு இருக்கு? ஏன்பா, பிளான் எல்லாம் நீங்க முதலாளியோட சேர்ந்து தான் பண்ணுவீங்களோ, தனி ஆளெல்லாம் பண்ண மாட்டீங்களோ? ஏய், அதுக்காக வாடா உன்னை கூட்டிட்டு வந்தேன் ராஸ்கல். அனிதா அம்மாவோட சேர்ந்து சதி பண்ணிட்டு இப்ப அவங்களே காட்டி கொடுக்குற. சார், நான் அந்த அர்த்தத்தில் சொல்லலை. இவர் நான் எந்த அர்த்தத்துல புரிஞ்சுக்கணும்னு நீ சொல்லக்கூடாது. உனக்கு சம்பளம் கொடுக்குற முதலாளிய காட்டி கொடுக்க பாக்குற. ஏய், இது எவ்வளவு பெரிய துரோகம் தெரியுமா? நான் சொல்ற வேலையை செய்யறதுக்கு வந்துட்டு தேவையில்லாம வேற வேலையை செய்யறேன்னா எனக்கும் நீ துரோகம் பண்ற. ரெட்ட துரோகம். இதுக்கே உன்னை என்ன வேணாலும் செய்யலாம் தெரியுமா? சார், நீங்க நினைக்கிற அளவுக்கு. சார்